कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ என்ன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணே சௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். திருக்கண்ணபுரம் என்ன அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம். சுவாமி திருமங்கையாழ்வாருக்கு திருக்கண்ணபுரம் என்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள். அவரே திரு அஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் உபதேசித்தாராம். திருநறையூர் நாச்சியார் கோவில்ங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தை எம்பெருமான் மந்திரத்தை உபதேசித்தார். மந்திரார்த்தம், அந்த திருமந்திரத்துக்கு உண்டான ஆழ்ந்த பொருள்களை எல்லாம், அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் திருக்கண்ணபுரத் எம்பெருமான் தான் திருமங்கையாழ்வாருக்கு உபதேசித்தார். அதனாலே வெம்பெருமானிடத்துல அலாதியான ஈடுபாடு திருமங்கையாழ்வாருக்கு. ஆச்சாரியராகவே வெம்பெருமானை மதித்து அவருக்கு 100 பாசுரங்களை சமர்ப்பிக்கிறார். நம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 8ஆம் 10 8வது 100 பாசுரங்களை இந்த திருக்கண்ணபுர க்ஷேத்திரத்துக்கே சமர்ப்பிக்கிறார் திருமங்கையாழ்வார். திருநறையூர்ங்கிற அந்த எம்பெருமான், திருநறையூர் திவ்ய க்ஷேத்திரத்தில் எழுந்திருக்கிற எம்பெருமானுக்கும் 100 பாசுரங்கள். ஆனால் அது ஒரு 10 என்று முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் திருக்கண்ணபுரம் அந்த எம்பெருமானுக்கோ ஒரு 10 8ஆம் 10 முழுவதையும் திருக்கண்ணபுரத் எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கிறார் திருமங்கையாழ்வார். அத்தகு பெருமை இந்த திவ்ய க்ஷேத்திரத்திற்கே அமைந்திருக்கிறது. உத்பலாவதகே திவ்யே விமானே, உயர்ந்த விமானம், உத்பலாவதக விமானம் என்கிற ஆச்சரியமான விமானம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லோரும் ஆத்மாவிலேயே கண் வைப்பர்களாம். உடல் போஷாக்கு, தேக ஆரோக்கியம், அதை பற்றி அவர்கள் சிந்திக்காமல் ஆத்ம நன்மையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு எம்பெருமானுக்கு உபச்சாரங்கள் கைங்கரியங்களை புரிவதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாலே வணங்கப்படக்கூடிய உயர்ந்த விமானத்துக்கு கீழே புண்டரீகாக்ஷன் தாமரை கண்கள் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், நீலமேக பெருமாள் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சரியமான தன்னுடைய சௌந்தரியம் அழகையெல்லாம் காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய அற்புத க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். கீழே வீடு என்னே கொண்டாடப்படக்கூடிய க்ஷேத்திரம். மேல வீடு திருவரங்கம், கீழ வீடு கிழக்கு திக்கிலே கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். அந்த காலத்துல பெரிய திவ்ய தேசமாக இந்த திருவரங்கமும் திருக்கண்ணபுரமும் அமைந்திருக்கிறது. திருக்கண்ணபுரம் எம்பெருமானுடைய ஒரு பெரிய அரண்மனையினுடைய கிழக்கு பக்கக்கூடிய வாசல் மாதிரி இந்த திவ்ய க்ஷேத்திரமும், மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வாசலை போல திருவரங்கமும் அமைந்திருக்கிறது என்ன ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அதே எம்பெருமான், அந்த எம்பெருமானே இங்கும் விபீஷணாழ்வானுக்காக எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசை தோறும் தன்னுடைய நடையழகை காட்டி கொடுக்கிறார். விபீஷணாழ்வான் சக்கரவர்த்தி திருமகனுடைய நடையழகிலே மிகவும் ஈடுபட்டிருப்பார் அல்லவா. மேலும் திருவரங்கநாதனையே, அதாவது அந்த ஆராத்திய தெய்வமான அந்த எம்பெருமானையே சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணாழ்வானுக்கு கொடுக்க அவர் ஆகாசமார்க்கமாக சஞ்சரிக்கும் பொழுது நடுவிலே திருவரங்கத்திலே அந்த எம்பெருமானை எழுந்தருள பண்ணிவிட்டு தாம் மீண்டும் லங்கையை நோக்கி சென்றார். அப்பொழுது பெருமான் ஆசுவாசப்படுத்தினார், கவலை வேண்டாம், நீங்கள், அதாவது விபீஷணாழ்வானே, நீ இந்த திருக்கண்ணபுரம் திவ்ய க்ஷேத்திரத்திற்கு ஒவ்வொரு அமாவாசை தோறும் வா.
உனக்காக நான் நடந்து இந்த நடையழக உனக்கு காட்டுகிறேன்னு பெருமாள் சாதித்தாராம். அதற்கேற்ப விபீஷணாழ்வான் ஒவ்வொரு அமாவாசை தோறும் வர பெருமானும் தம்முடைய நடையழகை காட்டுகிறார். என்ன ஆச்சரியமான உற்சவம், ஐதிஹ்யம், ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அற்புத க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். அந்த எம்பெருமானுக்கு 8ஆம் பத்திலே 100 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அதிலே நாம் தற்பொழுது அனுபவிக்க வேண்டியது 8ஆம் பத்திலே 6ஆம் திருமொழி. தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துலங்கா வரக்கர் துலங்க என்று தொடங்கக்கூடிய 10 பாசுரங்கள். அதைத்தான் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இதற்கு முன் 50 பாசுரங்கள் அது நாயிகா பாவத்துல அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்கள். 8ஆம் பத்திலே முதல் 50 பாசுரங்கள்ங்கிறது நாயிகா பாவத்துல பாடியிருக்கிறார். சற்று துக்கம், வருத்தம், பக்தி மேலீட்டினாலே இன்னும் அந்த எம்பெருமான் உடனே நமக்கு கிட்ட பெறவில்லையேங்கிற அந்த கலக்கம், அந்த ஏக்கத்தினாலே ஆழ்வார் தாமான தன்மையை மறந்து தம்மையே நாயகியாக பாவித்து கொண்டு அதிலும் முதல் 20 பாசுரங்கள் தாய் பாவனையில பாடுகிறார். வரகால நாயகியினுடைய ஒரு திருத்தாயார், அவள் தன்னுடைய பெண்ணினுடைய நிலைமையை சொல்லுமா போலத்தான் முதல் 20 பாசுரங்கள் 8ஆம் பத்தில அமைந்திருக்கிறது. அதற்கு பின்னர் இன்னும் அந்த எம்பெருமான் நம்மை ரட்சிக்கவில்லையே, எப்பொழுது வருவார், கண்ணன் எப்பொழுது வருவார், ராமன் எப்பொழுது வருவார்னு புலம்பக்கூடிய விதத்தில பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. இப்போ முதல் 50 பாசுரங்கள் பக்தி மேலீட்டினாலே எம்பெருமான் எப்பொழுது கிட்டுவாருங்கிற அந்த ஏக்கம், கலக்கத்தை விண்ணப்பிக்குமா போலே பாசுரங்கள். அதற்கு அடுத்து அப்படியே ஒரு வானிலை மாற்றம் என்று சொல்லுகிறா போலே இப்ப ஆழ்வாருடைய நிலைமையே மாறப்போகிறது. ஆழ்வார் மிகுந்த சந்தோஷத்தோடு 10 பாசுரங்களை அருளி செய்கிறார். அதுதான் 8ஆம் பத்து 6ஆம் திருமொழி. தொண்டீர் உய்யும் வகை கண்டேன், உஜ்ஜீவனத்துக்கு உண்டான வழி எனக்கு கிடைத்து விட்டது, இந்த சம்சாரத்திலேயே நாம் உஜ்ஜீவனத்தை அடையலாம் என்று சந்தோஷமா அத்தை பரோபதேசமாக நம் அனைவருக்கும் உபதேசிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாசுரங்களையே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளி இருக்கும் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி பெங்களூரிலே ஸ்ரீமட்டத்திலே எழுந்தருளி இருந்து நிஷ்டலும் பல கைங்கரியத்திலே தம்மையை ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்து ஓங்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்னும் இந்த தொகுப்பிலே நாம் தற்பொழுது பெரிய திருமொழி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரம் திவதேசத்து எம்பெருமானுக்காக திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்திருக்கக்கூடிய 8ஆம் பத்து, அதிலே 6ஆம் திருமொழி அனுபவிக்க இருக்கிறோம். தொண்டீர் உய்யும் வகை கண்டேன். இந்த சம்சாரம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா இருள் தருமா ஞாலம். எப்பேற்பட்டவர்கள் வந்து பிறந்தாலும் எத்தனை கோடான கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் பிறவிகளை எடுக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் இருள், மயக்கு, அஜ்ஞானத்தை கொடுப்பதுதான் இயல்பு சுவாவமே இந்த சம்சாரத்திற்கு. இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த லோகத்துல மீண்டும் மீண்டும் பிறவிங்கிறது வேண்டாம். பிறவின்னு எடுத்துக்கொண்டிருந்தால் மேலே மேலே கர்மம் தான் சேரும், அறிவின்மை தான் சேரும். அதனால மறுபடியும் புண்ணிய பாப ரூபமான அந்த கர்மங்கள் சேர்ந்து ஆத்மா கெட்டு போவதற்குத்தான் அது வழியாக இருக்குமே தவிர உஜ்ஜீவனத்திற்கு இங்கு விறகு இல்லை என்ன ஆழ்வார்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்திலேயும் எனக்கு உஜ்ஜீவனத்திற்கு வழி கிடைத்து விட்டது என்று சந்தோஷமா தெரிவிக்கிறார் ஆழ்வார். எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? 50 பாசுரங்கள் இதற்கு முன் பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வார் கலங்கி இருந்தார்னு பார்த்தோமா. எப்பொழுது வருவார்னு கலங்கி கொண்டிருந்தார். பெருமானுக்கு இப்பொழுதுதான் சற்று ஒரு நினைவு ஏற்பட்டது. இப்படியே ஆழ்வாரை நாம் கை கழிய விட்டு விட்டால், அவர் அழுது கொண்டே இருந்தால் அப்புறம் அவருடைய பிராணனே போய்விடக்கூடிய உயர்ந்த அந்த நிலை ஏற்பட்டுவிடும். அதற்கு மேற்கொண்டு பாசுரங்கள் வெளிவராதே. ஆழ்வாரை இந்த உலகத்துல பிறப்பித்ததே பாசுரங்கள் வெளிவருவதற்கு, திவ்ய பிரபந்தங்கள் வெளிவருவதற்கு. அதை கொண்டுதான் லோகத்தில் இருக்கக்கூடிய மற்றையோரை திருத்த முடியும். ஆகவே இவரை இப்படியே வருத்தத்திலேயே விட்டுவிடக்கூடாது. இவருடைய வருத்தத்தை மாற்ற வேண்டும். இவருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துமா போல 2 வார்த்தைகளை சொல்லுவோம்னு பெருமான் வந்து இவரிடத்துல 2 வார்த்தைகளை தெரிவித்தாராம். எதற்கு நீர் கலங்குகிறீர்? உமக்காக நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம். நீர் முன்னாடி இருந்த நிலை என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத யோசித்து பார்க்க மாட்டீரா? வாடினேன் வாடி வருந்தினேன் பெருந்துயர் மனத்தால் என்று முதல்ல தொடங்கும் பொழுதே வாடினேன் வாடி, கூடினேன் கூடி, யார் யாரோடையோ கூடக்கூடாதோ அவர்களோட எல்லாம் கூடினேன், ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றுதானே தொடங்கினார். அதற்கு முன்னாடி ஷரீர சுகம், உடல் சுகத்துக்குன்னே ஈடுபட்டு கொண்டிருந்தார்.
யார் யாரோடு சேரக்கூடாதோ அவரவர்களோட எல்லாம் சேர்ந்து ஆழ்ந்த இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதனாலே தம்முடைய வாழ்க்கையே வீணடித்துக் கொண்டிருந்தார் முன்பு. ஆனா பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்ட பிற்பாடு அதெல்லாம் தாழ்ந்ததுன்னு அதை அத்தனையும் உதறி, தாயே தந்தை என்னும் தாரமேக்களை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் என்ன அதையெல்லாம் விட்டொழிந்தேன் உன்னை பற்ற வந்தேன்னு சந்தோஷமா பல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று சென்று சேவித்து இப்ப எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு ஆகியிருக்கிறார். முதல் 10 தொடங்கினவர் இப்ப 800 பாசுரங்கள் கிட்டத்தட்ட அருளி செய்திருக்கிறார்னா இவ்வளவு தூரம் ஆழ்வார் இந்த நிலைமையில முன்னேறி வந்ததே யாராலே? நம்மாலேதானே அப்படின்னு பெருமான் அந்த விஷயத்தை இவருக்கு ஆழ்வாருக்கு உணர்த்தினாராம். நாம் இருக்க நீர் கவலைப்படலாமோ? உம்மை இந்த அளவுக்கு உயர்த்தி இருப்பதே நாம் தானே, அத்தை பார்த்து நீர் சந்தோஷப்படக்கூடாதா என்று பெருமான் வந்து நினைவுபடுத்த அதற்கு பின்னர் ஆழ்வார் சமாஹிதரானார். இதுக்கு முன்னாடி தவித்துக் கொண்டிருந்தார், தம்முடைய அந்த நிலைமையே பார்த்து கொண்டு பயந்து கொண்டிருந்தார். அவ்வளவுதான், நான் பண்ணியிருக்கக்கூடிய பாப்பங்களுக்கு இனி பெருமான அடைந்து கிட்டுவதுங்கிறது ஒன்று கிட்டுமா, நமக்கு இந்த கதி கிடைக்கவே கிடைக்காதுன்னு மிகவும் வருத்தத்துல இருந்தாரா? பெருமான் வந்து நினைவுபடுத்த, ஏன் ஆழ்வீர் இப்படி கலங்குகிறீர், உமக்காகவன்னோ நாம் பல திவ்ய தேசங்கள்ல இருந்தோம், அங்கெல்லாம் உம்மை வரவழைத்து பாசுரங்களை பாடச் செய்ததே நாம் தானே, அப்படிப்பட்ட நாம் தான் உமக்கு திருமந்திரத்தை உபதேசித்திருக்கிறோம், அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் இதோ திருக்கண்ணபுரத்திலிருந்து உபதேசித்திருக்கிறோம், இத்தனையும் பண்ணி இருக்கக்கூடிய நாம் இனி மேலும் செய்வோம் என்ற நம்பிக்கை உமக்கு கிடையாதா? அர்ஜுனனுக்கு அன்றே ஒரு கால் மாசுச்சகான்னு சொன்னோமே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ என்று அவனுக்கு உபதேசித்து, மாசுச்சகா என்னையே சரணமாக பற்று, கவலை வேண்டாம், உன்னுடைய பாப்பங்களை போக்குகிறேன்னு உறுதி கொடுத்தேனே, அந்த வார்த்தையில் உமக்கு விசுவாசம் நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாராம். இதே போலத்தான் திரௌபதியினிடத்திலையும் மிகுந்த அந்த நம்பிக்கையோடு வார்த்தை அருளி செய்தார். தியௌபதேத்து பிருத்திவி ஷீரியேத்து ஹிமவான் ஷகிலி பவேத்து சுஷ்யேத்து தோயநிதிஹி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத்து. என்னுடைய வார்த்தை இருக்கிறதே அது ஒரு நாளும் பொய்க்காது திரௌபதி. கிருஷ்ணா என்று திரௌபதிக்கு பெயர், கிருஷ்ணன் என்று கண்ணனுக்கு பெயர், கிருஷ்ணா என்று திரௌபதிக்கு பெயர். அவளை அழைத்து, நீ கவலைப்படாதே, உனக்காக நான் பாண்டவர்களுக்கு அத்தனை சகாயத்தையும் செய்து இந்த போரை நன்றாக நடத்தி முடித்து வைக்கிறேன், அத்தனை தீயவர்களையும் அழிக்கிறேன், என்னுடைய வார்த்தை பொய்யாகாது. அதற்கு சத்திய பிரதிஜை பண்றார். ஹிமாச்சலம் இடிந்து பொடி பொடியாக போகட்டும், பூமியே பிளந்து போகட்டும், கடலெல்லாம் வற்றி போகட்டும், இதெல்லாம் நடந்தால் கூட நடக்கும், என்னுடைய வார்த்தை பொய்யாகாதுன்னு அவ்வளவு உறுதிமொழி கொடுத்தார் கண்ணன். அதே போலத்தான் இங்க ஆழ்வாரிடத்துல உறுதிமொழி கொடுக்க ஆழ்வார் மிகவும் தேறி, சந்தோஷம் சந்தோஷம், எம்பெருமான் இவ்வளவு செய்திருக்கிறார்னா அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்க, நாம் முன்னிலை இதற்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறத பார்த்து பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அது தகாதே என்று இப்ப சந்தோஷப்பட்டு உய்யும் வகை கண்டேன். இதோ திருக்கண்ணபுரத்துல எம்பெருமான் எழுந்தருளிருப்பது யாருக்காக? நமக்காகவன்னோ, அடியார்களுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பாகவன்னோ எம்பெருமான் இங்கு எழுந்தருள் இருக்கிறான். அவர் எட்டாக்கணியாக பரமபதத்திலேயே இருந்தார், நமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப இந்த உலகத்துல ஞானம் பிறந்த பிற்பாடு, பக்தி ஏற்பட்ட பிற்பாடு தொண்டுகளை செய்வதற்கு பாங்காகவன்னோ திவ்ய கஷேத்திரத்துல பெருமான் சேவை சாதிக்கிறான். இதை ஆழ்வாருக்கு நன்கு திருவுள்ளத்திலே படுத்தி, நீர் கவலைப்படக்கூடாது, நம்மை பார்த்து அனுபவித்து கைங்கரியங்களை புரிவதற்கு உனக்கு நிறைய திவ்ய கஷேத்திரங்கள் உண்டு, இதோ திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறேன், இதை நினைத்து நீர் தேறி இரும் என்று சொல்ல ஆழ்வாரும் சமாஹிதராய் இப்ப மிகுந்த சந்தோஷத்தோடு தாம் ஒரு பெரிய நிதி பெற்றாரா. இப்ப எம்பெருமானுடைய கவலைப்படாதே மாசுச்சகாங்கிற அந்த வார்த்தையை பெற்றார். தாமே தமக்காக இந்த திருக்கண்ணபுரத்துல எழுந்தருள் இருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டார். இந்த உயர்ந்த விஷயத்த நம்மோடு நிறுத்தி வைக்க கூடாது, அடியார்கள் அத்தனை பேருக்கும் எடுத்து கூறணும், பொதுமக்கள் பொதுஜனங்களுக்கெல்லாம் எடுத்து அர்த்தத்தை உபதேசித்து அவர்களையும் திருத்தி இந்த திருக்கண்ணபுரத்திரு எம்பெருமானிடத்துல ஈடுபடுத்த வேண்டும் என்று பரோபதேசம் செய்கிறார். இதுவன்னோ ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அதாவது பிறருடைய அந்த நன்மைக்கே உண்டான அந்த பரசமிருத்தியைக்க பிரயோஜனத்துவம் என்னித்த கொண்டாடுவர்கள், பிறருடைய நன்மையிலேயே எப்பொழுதும் கண் வைத்திருப்பவர்கள் ஆழ்வார்கள். தங்களுக்கு ஒரு நன்மை கிட்டியதுன்னா அதை தங்களோடு நிறுத்தி கொள்ள மாட்டார்கள், தங்களுக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா அதை யாரிடத்திலையும் கூறிக்கொள்ள மாட்டார்கள். நேர்மாறு நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, நமக்கு ஒரு துன்பம் வந்து கொடுத்தோன்னா ஊர்ல எல்லாரிடத்துலையும் சொல்லி மாஞ்சிப்போம், என்ன போல யார் கஷ்டப்படுறா, இவ்வளவு துன்பம் எனக்கு வந்துடுத்தே, நான் பெருமாளையே நம்பி இருந்தேனே, இத்தனை துக்கம் வந்துடுத்தேன்னு ஊர் முழுக்க அறிவித்து விடுவோம். அதே நமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டதுன்னா சத்தம் காட்டிக்காம யாருக்கும் சொல்லாம நாமே அனுபவிப்போம்.
ஆனால் ஆழ்வார்கள் இதற்கு நேர் மாறுபட்டவர்கள். துக்கம்னு சொன்னா யாரையும் கூட்டிக் கொள்ள மாட்டார்கள், தாங்களே வருத்தப்படுவார்கள். ஆழ்வார் முதல் 50 பாசுரம் யாரையும் கூட்டிக்கல, தானே தான் வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார், தன் நிலையை தானே சொன்னார், தாய் பாவனையில பாடினார், நாயிகா பாவத்துல பாடினார். அதே இப்ப தெம்பு ஏற்பட்டு பெருமான் நமக்கு உயர்ந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்தாருங்க உடனே அந்த சந்தோஷத்திலே சரி இந்த அர்த்தத்தை பலருக்கும் சொல்லலாமே, இதை போல எத்தனையோ பேர் கலங்குபவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்களே. இந்த உலகம் என்பதே எப்படிப்பட்டதுன்னா கலங்குபவர்களும் இருக்கிறார்கள், கலக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். தெளிவிசும்பு திருநாடுன்னு வைகுண்டத்திற்கு திருநாமம் ஸ்ரீ வைகுண்டம். அங்க யாரும் கலங்கவே மாட்டா. கலக்குவதற்கு மனுஷியர்களும் அங்கு கிடையாது. நித்தியசூரிகள் முக்தர்கள் அவர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இன்னொருத்தரை கலக்கவும் மாட்டார்கள், யாரும் கலங்கி போகவும் மாட்டார்கள். ஞானம் தெளிவாக இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ வைகுண்டம். ஆனா இந்த சம்சார மண்டலமோ அனைவரும் கலக்கத்துக்கு உட்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கலக்குவதற்கு சம்சாரிகள், இந்த உடலே ஆத்மா என்று பிரமிப்பவர்களும் பலரும் இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்துல இவர்களையெல்லாம் நாம இதே அர்த்தத்தை சொல்லி இவர்களையும் கலக்க வேண்டாம், ஐயோ நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுமோ என்று தவிப்பவர்கள் பலரும் இருக்கலாமே. அனாதி காலமா பாப்பங்களை புரிந்திருக்கிறோம், அவசியம் அனுபோக்தவ்யம், கிருதாங்கர்ம சுபாசுபம் என்று இந்த கர்மங்கள் நாம் செய்து சேர்த்திருக்கக்கூடிய இந்த புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் எல்லாம் மிகுந்த வலிய ஒரு விலங்கு போல, கையில போடக்கூடிய விலங்கு, கைதி சிறை கைதிக்கு விலங்கு போடுறாள் இல்லையோ, அந்த மாதிரி இந்த புண்ணிய பாப ரூபமான அந்த விலங்குகள் நம்மை கட்டி இங்கிருந்து விடுபடாத முடி அப்படியே நம்ம இங்கேயே வைக்கிறது. அதை அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கூடிய கர்மமா. என்ன செய்தாலும் இதை நாம் அனுபவித்து அந்த துக்கத்தையோ இன்பத்தையோ அனுபவித்தால்தான் இந்த கர்மம் தீரும் என்ன சாஸ்திரம் கூறுகிறது. அப்படிப்பட்ட கர்மங்கள், வலிய கர்மங்கள் நம்ம சுத்தி சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு ஒரு கஷ்டம் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் அல்லவா. யாருக்கெல்லாம் ஞானம் சற்று ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் துடிப்பர்களே. அப்படி துடிப்பவர்களுக்கு வேண்டாம், கவலை வேண்டாம், இதோ பெருமான் இருக்கிறார். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே என்று கண்ணன் சொன்னா போலே அவருடைய திவ்ய திருவடிகளை பத்தினோம்னா நமக்கு இந்த சம்சாரமாகிற கட்டு போகும். அதற்கு எம்பெருமான் எங்கு சேவை சாதிக்கிறான்னா, இதோ நமக்காகவே உகந்த இந்த திவ்ய கஷேத்திரங்கள், உகந்தருளின நிலங்கள் என்ன திவ்ய தேசங்களுக்கு திருநாமமா. பெருமாள் மிகவும் உகப்போடு எழுந்தருளி இருக்கக்கூடிய கஷேத்திரம் திவ்ய தேசங்கள். அப்படி திருக்கண்ணபுரத்துல பெருமான் உகந்து மகிழ்ச்சியோடு சேவை சாதிக்கிறான். அவனை நாம் பற்றினால், இந்த திவ்ய தேசத்துக்கு போய் இந்த எம்பெருமானை பற்றி விட்டால், அப்ப அவரே நமக்கு நிச்சயம் உறுதியாக இந்த பாப்பங்களை எல்லாம் போக்கடித்து கொடுப்பார் என்ன அந்த சந்தோஷத்தை பரோபதேசமாக பலருக்கும் எடுத்து கூறும் விதத்துல தான் இந்த பாசுரங்களை அருளி செய்கிறார். முதல் பாசுரம், தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துலங்கா அரக்கர் துலங்க முன் தின்தோள் நிமிரச் சிலைவளைய சிறிதே முனிந்த திருமார்பன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிக்கண் மடந்தை மான் நோக்கம் கண்டான் கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே. கண்ணபுரம் நாம் தொழுதுமே, நமக்கும் ஒரு ஆச்சரியமான வாய்ப்பு. கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்து அந்த எம்பெருமானை தொழுவதற்கு ஆச்சரியமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப சமீபத்துல தானே இருக்கு. ஏதாவது தீபங்கள் சமுத்திரம் தாண்டி போகணுமா, பாலைவனம் தாண்டி போகணுமா, 7 கடல் 7 சமுத்திரம் 7 மலைகளை தாண்டி எங்கேயோ செல்லணுமான்னா திருக்கண்ணபுரம்ங்கிறது அருகே தமிழ்நாட்டிலே இந்த கிழக்கு பக்கத்திலே கடற்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான க்ஷேத்திரமா. அப்ப அருகேயே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்கு சென்றால் பெருமான் ஏகாந்தமா சேவை சாதிக்கிறான். நாய்ச்சிமார்களோடு உயர்ந்த அந்த விமானத்துக்கு கீழே யார் வருவார்கள், எந்த அடியார்கள் வரப்போகிறான்ங்கிறத எதிர்பார்த்து கொண்டு சேவை சாதிக்கிறான். நமக்கும் அந்த எம்பெருமானை சேவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நாம் எல்லோரும் போய் தொழலாம். நாம் தொழுதுமே, நம்மாலே எப்பொழுது இந்த தொழுகை வரும், நாம் எப்பொழுது வணங்குவோம் என்பதைத்தான் பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், விரோதி நிரசனசீலன். நம்முடைய துக்கங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு உண்டு. அதைத்தான் 10 பாசுரத்திலையும் விளக்கமா தெரிவிக்கிறார். பல விதத்துல எம்பெருமான் நமக்கு உபகாரம் பண்ணுகிறார். நம்முடைய துக்கங்கள், எதிரிகள், கஷ்டங்கள் இத்தனையும் பெருமான் போக்கடிக்கிறார். அதுல சக்கரவர்த்தி திருமகன பல பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார். அவரே இங்கு திருக்கண்ணபுரத்துல சேவை சாதிக்கிறார். குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையே ராமனாக கொண்டுதான் மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ தாலேலோன்னு 10 பாசுரத்துல இந்த எம்பெருமானையே ராமனாக கொண்டு தாலாட்டு பாடினாரா. அந்த ராமன் இதோ இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்திருக்கிறான். நமக்காகவனோ இதெல்லாம் அவன் செய்திருக்கிறான்.
அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரமே நாமும் அடையத்தக்க க்ஷேத்திரம். எல்லோரும் போய் அந்த எம்பெருமானை அடைந்து கைங்கரியங்களை புரிந்தால் அப்ப உஜ்ஜீவனம் சந்தேகமே இல்லை, நிச்சயம் அவர் உஜ்ஜீவனத்தை நமக்கு கொடுத்து விடுகிறார். தொண்டீர் உய்யும் வகை கண்டேன். தொண்டீர்கள் தொண்டிலே ஈடுபட்டிருப்பவர்களே, கைங்கரியம் பண்ண வேண்டும்னு விருப்பம் யாருக்கு இருக்கோ அவர்கள் எல்லாம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களை எல்லாம் அழைத்து உய்யும் வகை கண்டேன். ஆச்சரியமா, எவ்வளவு உஜ்ஜீவனம் அடைவதற்கு உண்டான வழி இந்த உலகத்திலேயே இருக்கு தெரியுமா? இந்த உலகம்ங்கிறது துன்பத்துக்குத்தான் இருப்பிடம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கிடையவே கிடையாது. மிகுந்த ஆனந்தம் உஜ்ஜீவனம் கட்டுவதற்கும் இதே பூமி தான் வாய்ப்பு. இந்த பூமிக்குள்ளேயே திருக்கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கிறதே, அங்கு சென்றால் சிறந்த உஜ்ஜீவனம் கிட்டும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு ஆண்டாளுடைய பாசுரம். வையத்துக்குள்ளே வாழ்க்கை வாழ்ச்சிங்கிறது உண்டு, இங்கும் சுகமாக வாழலாம்னு ஆண்டாள் தெரிவித்தாலே, அதே போலத்தான் இங்கும் உஜ்ஜீவனத்திற்கு வகை கொண்டேன், அதற்கு உபாயத்தை நான் கண்டு கொண்டேன். இது ஏதோ கேட்கவில்லை, வேதாந்தங்கள் எல்லாம் உபதேசித்தது, வாக்கியங்களை ஆச்சாரியர் சொல்லி நான் கேட்டேன் இல்ல, கண்ணாலேயே பார்த்து விட்டேன். கண்ணுக்கு முன்னாடியே திருக்கண்ணபுரம் தெரிகிறதே, அந்த திருக்கண்ணபுரத்து க்ஷேத்திரத்துல போய் எம்பெருமான சேவித்தால் அப்ப நிச்சயம் சந்தேகமே இல்லை, உறுதி நன்றாக ஏற்பட்டு விடும். அப்ப கண்டேன், கண்ணாலே நான் கண்டேன். யாரோ ஒருத்தர் பார்த்து எனக்கு சொல்லி நான் காணவில்லை, நானே பிரத்யட்சமாக கண்டேன் என்று அதுல இன்னும் அந்த உறுதி நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தெரிவிக்கிறார். துலங்கா அரக்கர் துளங்க முன் தின்தோள் நிமிர சிலைவளைய சிறிதே முனிந்த திருமார்பன். திருமார்பன் என்ன இங்க சக்கரவர்த்தி திருமகனே அழைக்கப்படுகிறார். மகாலட்சுமிய மார்பிலே கொண்டிருப்பவர் என்ன அர்த்தம் இல்லையாம். திரு என்பதற்கு ஸ்ரீன்னு பொருளா, வடமொழியில ஸ்ரீங்கிறத தமிழ்ல திருன்னு இவ்விடத்துல தெரிவிக்கிறார். என்ன ஸ்ரீ அப்படின்னா வீரஸ்ரீ. பெருமானுடைய வீரம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த வீரத்தினாலே அடுத்தவர்களுக்குத்தான் ஆபத்து ஏற்படுமே தவிர தனக்கு ஆபத்தே வராது. உலகத்துல வீரர்கள்னு பலரும் இருக்கலாம், சண்டை போடலாம். அவர்கள் சண்டை போடுற சமயத்துல எதிராளிக்கு மட்டும்தான் துக்கம் வருமா துன்பம் வருமானு கேட்டா 2 அடி இவர் பேர்லயும் விழத்தானே விழும். சண்டைக்குன்னு ஒருத்தர் போகிறச்ச தன் பேர்லயும் 2 அடி விழும், தனக்கும் ரத்த காயம் வெட்டு காயம் எல்லாம் ஏற்படும், அதனால துன்பம் ஏற்படும். அத மாதிரியா ராமன், இவரும் வீரன் தான், போய் சண்டை போடுற சமயத்துல இவர் பேர்லயும் 2 அடி விழுந்து இவருக்கும் துன்பம் வருமானா, எதிராளி யாரோ எதிர்பட்சம் யாரோ அவர்களுக்குத்தான் அத்தனை துன்பமும் வருமே தவிர ராமனுக்கு எந்த அடியும் வராது, எந்த துன்பமும் ஏற்படவே ஏற்படாது. அப்பேற்பட்ட வீரன் இவர். அதத்தான் திருமார்பன், அவருடைய திருமார்பு அப்படி பிரகாசிக்கிறது. வீரஸ்ரீ, அவருடைய வீரமாகிற அந்த செல்வம் திருமார்பு அகன்ற திருமார்பில ஜுவலிக்கிறதாம். எப்படிப்பட்டவன்? துளங்கா அரக்கர் துளங்க. துளங்கன்னா நடுங்க, பயப்படுத்தன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய அந்த வீரத்தை பார்த்து அரக்கர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ராவணன் பயந்து நடுங்குகிறானே. ஒரு மனுஷன்னு பார்த்தோம், ஆனா அவன் கடல்ல சமுத்திரத்திலேயே அணைய கட்டி இத்தனை வானரங்களையும் திரட்டி கொண்டு லங்கைக்குள்ளேயே புகுந்து கடைசியில யுத்தம் 7 நாள் நடைபெற்று இறுதியில நம்மையே இப்படி முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டானே என்ன அந்த ராமனிடத்திலே பயந்தான் ராவணன். அதைத்தான் துளங்கா அரக்கர் துளங்க. இதற்கு முன்னாடி பயமே கிடையாதான். நம்ம யார் அழிக்க முடியும், நான் தான் இந்த ஜகத்துக்கே அதிபதி என்று ராவணன் எவ்வளவு கர்வத்தோடு இருந்தான். தேவர்களை எல்லாம் தன் வசம் ஆக்கி வைத்திருந்தான். அந்த ஊர்ல அக்னியே ரொம்ப பார்த்துத்தான் எரியணுமா, ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்குத்தான் அக்னி பகவான் வெப்பத்தை கொடுக்கணும். காற்றும் ரொம்ப அதிகமா வீசக்கூடாது, குறைச்சலா வீசக்கூடாது என்று பஞ்சபூதங்களும் ராவணனுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தன. தேவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டிருந்தார்கள். அப்படி உலகத்தையும் தன்னுடைய அந்த வீர பராக்கிரமத்துல அடக்கி பயம்னா என்னதுன்னு தெரியாதுன்னு இருந்தான் ராவணன், அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அரக்கர்கள். ஆனா இப்ப நிலைமை மாறி போச்சு. துளங்கா அரக்கர் துளங்க. அவர்களெல்லாம் அப்படியே பயப்பட்டு, பயம்னு என்னன்னு தெரியாதவர்களே பயப்படும்படியான வீரம் ராமனுக்கு உண்டு. என்ன செய்தார் ராமன்னா, முன் தின்தோள் நிமிரச் சிலை வளைய, தன்னுடைய உயர்ந்த சிலை கோதண்டம், சக்கரவர்த்தி திருமகன் கையில எப்பொழுதும் கோதண்டத்தை தானே பத்தி இருப்பார். கோதண்ட ராமர், ராமன்னு சொன்னாலே நினைவுக்கு வருவது அவருடைய கம்பீரமான அந்த உயர்ந்த வில்லதான சார்ங்கம். அதை பற்றி கொண்டுதானே ராமன் சேவை சாதிக்கிறான். அந்த சிலை, அந்த வில்லை வளைத்தாராம் ராவணனை நோக்கி, அரக்கர் கூட்டத்தை நோக்கி. அப்படி வில்லை சிலையை வளைக்க தன்னுடைய தோளாலேயே வளைத்தார். உயர்ந்த அந்த தோள், அதுதான் தின் தோள், ரொம்ப திண்மையான உறுதியான தோள். ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் என்று ராமனுக்கு
ஆச்சரியமான ஸ்லோகம் இருக்கிறது. அப்போ தன்னுடைய முழந்தாள் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய திருத்தோள்கள், நன்கு பருத்து உருண்டு ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கக்கூடிய திருத்தோள்கள், ஆயதாஷ்ட சுவருத்தாஷ்ட பாகவக பரிகோபமாக என்ன திருவடி. ஆஞ்சநேயனே அந்த தோளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். முதல்ல அந்த தாங்கள் இருக்கக்கூடிய அந்த ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி ராமன் வர்ற சமயத்துல பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்க இந்த தோள் அழக பாக்கறச்ச. கம்பீரமான அரசர்களுக்கே உரித்தான திருத்தோளோடு 2 முனி வேஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 மனுஷியர்கள் சஞ்சரித்து வருகிறார்களே, இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்னு பின்னர் தான் நேர போய் பேசுகிறான் திருவடி. அப்ப சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஆயதாஷ்ட சுவருத்தாஷ்ட பாகவக பரிகோபமாக, அல்ல உருண்டு பருத்து நீண்டு திண்மையாய் ரொம்ப பார்ப்பதற்கே மனசை கவரக்கூடிய அழகோடு விளங்கக்கூடிய திருத்தோள்களா ராமனுக்கு. அந்த தின்தோள் நிமிர, அந்த தோளை நிமிர்த்து கையில் அப்படி கோதண்டத்தை பற்றி அதை வளைத்தார், நாணேற்றினார், அம்பை தொடுத்தார். சிலை வளைய சிறிதே முனிந்த திருமார்பன். முனிந்தன்னா கோபப்பட்டார். என்ன கோபம் வந்ததுன்னா பெரிய கோபமே வந்துடுது. சீதையை இன்னைக்கு ராத்திரி திருப்பி கொண்டு கொடுக்கவில்லை என்றால் ஜெகத் சைலம் பரிவர்த்தயாம் யகம், இன்று இரவு சீதை என்கிட்ட கிடைக்கணும், இல்லையா இந்த மொத்த மலைகள் நதிகள் கடலோடு கூடின பூமியை அப்படியே திருப்பி விடுகிறேன், என்னுடைய கோதண்டத்தை கொடுத்து இந்த பூமியே அப்படியே தூக்கி மொத்தத்தையும் திருப்பி விடுகிறேன், மொத்தம் நாசமடையட்டும் என்ற அளவுக்கு கோபம் வந்தது ராமனுக்கு. ஆனால் அந்த கோபத்தை கடைசியில அந்த கோபத்தை வெளிப்படுத்தல. கொஞ்சம்தான் கோபத்தை வெளிப்படுத்தி ராவணனை முடிக்கிறதுக்கு தேவையான கோபத்தை மட்டும்தான் காட்டினாரே தவிர ஜகத்து முழுவதும் தீங்கு அடையும்படியாக கோபத்தை வெளிக்காட்டலையே. வார்த்தையில அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த கோபத்தை உண்மையாகவே செயல்ல காட்டினாரான்னா காட்டவில்லை. அப்ப சிறிதே முனிந்தார், கொஞ்சம் கோபத்தை காட்டினார். கோபத்தை வரவழைத்து கொண்டு எப்படியாவது இந்த ராவணனை வேற வழி இல்லாமல் அழித்தே தீர வேண்டி இருக்கிறதே, இவனும் திருந்தி நமகான்னு வந்து விட்டால் அரக்கர் குலமே அது வாழ்ந்து போகுமேன்னு தான் ராமனுக்கு திருவுள்ளம். ஆனா ராவணனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ராமனிடத்துல அது ராவணனிடத்துல தோற்பதற்கு ராவணன் பாக்கியம் பண்ணவில்லை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ன ஆண்டாளுடைய பாசுரம். உன்னோடு கூடமாட்டேன் இருப்பவர்களைத்தான் ராமன் ஜெயிக்கிறான். உன்னோடு கூடி விட்டேன்னு சொன்னா அப்படியா, நான் உனக்கு தோற்று விட்டேன், நீ தான் ஜெயித்தாயின்னு நம்மிடத்துல ராமன் தெரிவிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியம் ராவணனுக்கு ஏற்படவில்லை. 7 நாள் யுத்தம் பண்ணியும் இறுதியும் அவன் வில்லும் கையுமாக வந்து நிற்க, சரி இந்த ராவணனை அழிப்பதை தவிர வேறு கதி இல்லை என்று கோபத்தை வரவழைத்து கொண்டு சிறிது கோபத்தோடு தான் ராவணனை முடித்தார். அதுதான் சிறிதே முனிந்த திருமார்பன். இந்த கோபம் கொஞ்சமான கோபம். ஏன்னா அரக்கர்கள் அவர்கள் அழிவுக்கு மட்டும்தான் இது காரணமா இருந்ததே தவிர ஜகத்தே அழிவதற்கு காரணமாக இல்லை. ஏன்னா இந்த ஜகத்தை எம்பெருமான் எப்படி படைக்கிறார், ஒரு சங்கல்பத்தினாலேயே படைத்து விடுகிறார். அவர் என்ன இந்த ஜகத்தை படைப்பதற்கு நிறைய தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு கட்டுமான பொருள்கள் எல்லாம் இறக்கி கொண்டு 1 மாத காலத்திலேயா இந்த ஜகத்தை உண்டாக்குகிறார்னா அப்படியெல்லாம் இல்லையே. சதபோ தப்யத சதபஸ்தப்வா என்ன திருவுள்ளத்தாலே இதோ ஜகத்து படைக்கப்படட்டும், பஞ்சபூதங்கள் உண்டாகட்டும், ஒரு சரீரம் ஏற்படட்டும், பிரம்மாங்கிறவர் சிருஷ்டிக்கப்படட்டும் என்ன உள்ளத்தால நினைக்க அடுத்த க்ஷணம் இத்தனையும் உண்டாகி விடுகிறது. அப்படிப்பட்டவன் கோபப்பட்டால் இப்போ ஒரு க்ஷணத்துல மொத்தம் அழிந்தே போய்விடும், பிரளயமே வந்துவிடும். ஆனால் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு கூடாது. ஒரு அரக்கனுக்காக உலகை அழிப்பதுங்கிறது தகாது. அதனால நமக்கு கோபம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொள்ளுவோம்னு அப்படி இருந்தாரா, அதைத்தான் சிறிதே முனிந்த திருமார்பன். இப்படி கோபத்தை வசப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் ராமனுக்கு உண்டு. இதைத்தான் வால்மீகி முனிவர் முதல்ல 16 கல்யாண குணங்களை கேள்வி கேட்டாரா, இத்தனை குணங்களோடு கூடியிருப்பவன் யாருன்னு. ஜிதக்ரோதஹா என்று ஒரு அழகான திருநாமம். கோபத்தை ஜெயித்தவன் யார் என்று இந்த குணம் யாரிடத்துல உண்டுன்னு கேட்டார். கோபத்தை ஜெயிப்பதுன்னு என்ன அர்த்தம், எந்த இடத்துல எவ்வளவு கோபத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு கோபத்தை காட்டணும். கோபமே இல்லாமல் இருந்தாலும் அது உயர்ந்ததில்லை. கோபம் அவசியம் தேவை. ஆனா எவ்விடத்துல யாரிடத்துல எவ்வளவு தூரம் காட்டணுமோ அவ்வளவுதான் காட்டணும். கோபத்தை வசப்படுத்தி வைக்க தெரிந்திருக்க வேண்டும். ஜிதக்ரோதகான கோபத்தை ஜெயித்தவன் ராமன். அதனால தான் சிறிதே முனிந்து சரி இந்த அரக்கனை முடிப்பதற்கு உண்டான கோபம் மட்டும் போரும்னு அப்படி கோபத்தோடு சண்டையிட்டு ராவணனை அப்படி முடித்தான். அப்ப துளங்கா அரக்கர் துளங்க அரக்கர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு பயந்து கொண்டு போகும்படியாக இப்படி ராமன் வீரஸ்ரீ அந்த வீரத்தோடு திகழ்ந்தான். அவன் இப்பொழுது எங்கு சேவை சாதிக்கிறான். இதெல்லாம் திரேதாயுகத்துல ராமனா இருக்கக்கூடிய சமயத்துல நடத்தின காரியமா. இப்ப அவன் அரக்கர்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு ரொம்ப சந்தோஷமா ஓய்வெடுப்பதற்காக
இதோ திருக்கண்ணபுரத்துல சேவை சாதிக்கிறான், பிராட்டிமார்களோடு சேர்ந்து இருக்கிறானாம். வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிக்கண் மடந்தை மானோக்கம் கண்டான் கண்டு கொண்டுகந்த. உகந்தருளின திவ்ய தேசங்கள்னு சொல்றோமா, அது நேரடியா இது ஆழ்வார் இங்கேயே தெரிவிக்கிறார். உகந்து அருளின திவ்ய தேசங்கள், பெருமாள் உகப்போடு சந்தோஷத்தோடு இந்த இடம் பாங்கா இருக்கும், இங்க இருந்தால் நல்ல சௌகரியமா இருக்கும், அடியார்கள் நம்மிடத்துல வருவதற்கு இது சௌகரியமான இடம் என்று தான் தேர்ந்தெடுத்து சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய இடம், இதுதான் உகந்து அருளின நிலங்கள். அது ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம், பெருமான் கண்டு கொண்டு இந்த க்ஷேத்திரம் ரொம்ப அழகா இருக்கு, சோலை வாழ்ப்பு, மதில்கள், பக்கத்திலேயே சமுத்திரம், எல்லாம் ஆச்சரியமா இருக்கே, இங்க இருந்தால் அடியார்களுக்கும் ஆனந்தமா இருக்கும், அவர்களை பார்க்கறச்ச நமக்கும் ஆனந்தம் அதிகரிக்கும், அவர்களெல்லாம் நம்ம இடத்துல தொண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பான இடம் என்று பார்த்து இவ்விடத்துல சேவை சாதிக்கிறானாம். யாரோடு? தான் தனித்து இருக்கல, பக்கத்துல நாச்சிமார்களோடு சேர்ந்து சேவை சாதிக்கிறான். வண்டார் கூந்தல் மலர்மங்கை, கூந்தல் மலர்மங்கை என்று மகாலட்சுமி தாயாருக்கே திருநாமம். ஆச்சரியமான நறுமணம் வீசக்கூடிய அந்த குழல், திருக்குழல் அழகோடு கூடியிருப்பவளாம் மகாலட்சுமி தாயார். அந்த கூந்தல் அழகு வண்டு ஆர் கூந்தல், வண்டுகளெல்லாம் சுத்தி படிந்து ரீங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய குழல், குழல்ல புஷ்பம் சாத்தி கொண்டிருப்பாள், அந்த புஷ்பத்திலிருந்து தேன் பிரவகிக்கும், அந்த தேனை குடித்து பருகுவதற்கு வண்டுகள் வரும், அது அப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு வண்டுகள் படிந்திருக்கக்கூடிய குழல், திருக்குழல் கூந்தல் அழகோடு இருப்பவளாம் மலர்மங்கை. மலர்மங்கை புஷ்பத்திலேயே ஆவிர்பவித்தவள், புஷ்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாசனை, அந்த வாசனையே ஒரு உருவம் எடுத்ததோ என்ன சந்தேகிக்குமா போலேதான் பிராட்டி எழுந்தருளி இருக்கிறார். அத்தனை மென்மை. இப்ப புஷ்பத்திற்கு மேல இருக்கக்கூடியவள் மலர்மங்கை. மங்கைங்கிறதுனால பருவம், ரொம்ப சின்ன பருவம், 18, 19 இவ்வளவுதான் இருக்கும் அவளுடைய பருவம், அதற்கு மேல மாறவே மாறாது. ஒவ்வொரு வருஷமும் 18 முடியும், 19 தொடங்கும், இப்படியே தான் இருப்பாளாம். ஏன்னா பெருமானுக்கும் அதே பருவம் தானே, ஒத்த பருவத்தோடு தான் இருக்கணும். அதனால எம்பெருமானுக்கு தக்கவளாய் மங்கையாக அவள் இருக்கிறாள். ஒரு பக்கம் மலர்மங்கை மகாலட்சுமி தாயார், மற்றொரு பக்கம் வடிக்கண் மடந்தை. அப்படின்னா மடந்தை, இது பூமி நாச்சியார் பூதேவி தாயார தெரிவிக்கக்கூடிய திருநாமம். வடிக்கண், கண்ணழகு கொண்டிருப்பவளாம் பூதேவி நாச்சியார். மகாலட்சுமி தாயாருக்கு கூந்தல் அழகு வேண்டுமா, அந்த கூந்தல் அழகை வைத்து என்ன செய்கிறாள்னா, பெருமான் நம்மிடத்துல சீற்றம் காட்டினால் அப்ப புருஷகாரம் பண்ணி நீ சீற்றம் எல்லாம் காட்டக்கூடாது, தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பொறுப்பிப்பவளே இவள் தானா. தன்னுடைய கூந்தழக காண்பித்து, என்ன நீர் இந்த மாதிரி அடியார்களிடத்துல எல்லாம் போய் உங்க கோபத்தை காட்டலாமா, அவர்கள் ஏதோ தப்பு செய்கிறார்கள்னா வேற வழி இல்லை, சம்சாரத்துல சிக்குண்டு இருக்கிறார்கள், அதனால தவறு புரிகிறார்கள். பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்டித் நாபராத்யதி. உலகத்துல தவறு செய்யாதவர்கள்னு யார் தான் இருக்கிறார்கள், எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான். தவறு செய்தவர்களை எல்லாம் நான் ஏற்க மாட்டேன்னு நீர் விட்டு விட்டால் உம்ம கருணைங்கிற குணம் யாரிடத்துல வெளிப்படும்? சாஸ்திரத்தையே பார்த்து இந்த தப்புக்கு இந்த தண்டனை, இந்த தப்புக்கு இந்த தண்டனை இப்படியே கொடுத்து கொண்டிருந்தால் ரொம்ப நல்லது. சாஸ்திரத்தை பார்க்கிறது, தண்டனை கொடுக்கிறது ஒரு பக்கம், அதை கடைப்பிடித்து விட்டீர், அதுல இருக்கிறதெல்லாம் நடத்தியாச்சுன்னு சந்தோஷம். ஆனால் கருணை, தயை, இரக்கம் இந்த குணத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து மூட்டை கட்டி மேல வச்சிடலாமா? இந்த குணத்தை யாரிடத்துல காட்டுறது? இந்த துன்பம், அதாவது துன்பப்படுபவர்கள், இந்த தவறு புரிந்தவர்களிடத்துல தானே இந்த குணத்தை வெளிப்படுத்த முடியும். அப்ப இப்படிப்பட்ட அடியார்களை நீர் கைவிடக்கூடாது, இவர்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று பிராட்டி மன்றாடி தன்னுடைய அந்த உபதேசத்தினால பெருமான திருத்த பார்க்கிறாளாம். அதற்கும் மீறி எம்பெருமான் அதெல்லாம் முடியாது, உனக்கு இதே வேலைதான், எப்ப பாரு இதே தான் சொல்லிட்டு இருப்ப, இவர்களையெல்லாம் இப்ப தண்டனை கொடுக்கலன்னா இவர்களுக்கு அடுத்து இதே மாதிரி செய்து கொண்டு மேல மேல தீய காரியங்கள் தான் இன்னும் அதிகரிக்கும், அதனால தண்டனை கொடுத்தே தீருவேன் என்று பெருமான் பிடிவாதம் பிடித்தால் தன்னுடைய அழகை காண்பித்து வசீகரித்து நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு பெருமானை திக்குமுக்காடும்படியாக செய்கிறாளாம் பிராட்டி. அதனால தான் அழகான கூந்தல் அழகோடு பிராட்டி இருக்கிறாள். அடுத்து ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார், இவளுக்கு இதே வேலைதான்னு சற்று முகத்தை திருப்பி கொண்டால், இன்னொரு பக்கம் பூமி தேவி நாய்ச்சியார் கண்ணழகாலேயே மயக்கி விடுகிறாளாம். வடிக்கண் மடந்தை மான் நோக்கம், ரொம்ப அழகான வாள், கூர்மையான ஒரு வாள், கத்தி, அதனுடைய பளபளப்பு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், அந்த கூர்மை என்ன அழகா இருக்கும். அதே போல அழகான அந்த கண்ணழகோடு கூடியிருக்கக்கூடிய பூமி தேவி நாய்ச்சியார், அவள் மற்றொரு பக்கம் இருந்து கொண்டு இந்த தன்னுடைய கண்ணழகாலேயே எம்பெருமானை வசப்படுத்தி, இவள் சொல்றத அப்படியே அவன் கேட்டு நடந்தே ஆகணும், மீறி அந்த காரியத்தையும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அந்த எம்பெருமான தன் வசமாக ஆக்கி வைக்கக்கூடிய
பூமி தேவி ஒரு பக்கம், அப்ப ஒரு பக்கம் மலர்மங்கை, ஒரு பக்கம் மண்மடந்தை, இப்படி இருவருமாக சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து எம்பெருமான் மான் நோக்கம் கண்டான். மாநோக்கம் கண்டான் அப்படின்னா சிறந்த ஒரு இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறார்களா, நல்ல வாய்ப்பு, அடியார்களை ரட்சிப்பதற்கு இதுதான் சரியான இடம் என்று இவர்களோடு சேர்ந்து அங்க சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறான். சங்கல்பத்தை பண்ணான் என்ற எம்பெருமான். கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே. பிராட்டியம் சேர்ந்தாச்சு, இப்ப நம்ம அனுகிரகிப்பதற்கு அடியார்கள் வருவதற்கு பாங்கான இடம் இந்த திருக்கண்ணபுரம் என்று பெருமானை தேர்ந்தெடுத்து சேவை சாதிக்கக்கூடிய இடம். அங்கு நாமும் போய் சேவிப்போம். கண்ணபுரம் நாம் தொழுதுமே, நாமும் போய் சேவித்து பல்லாண்டு பாடினால் பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படும். நம்முடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறான். அன்று அந்த அரக்கர்களை எல்லாம் முடித்தானே, இப்ப நம்மிடத்துல அரக்கர்கள் உண்டானா நமக்கு இப்ப யாரோ வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் அவ்வளவு தூரம் வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் இருக்கிறார்களே. ரஜோகுணம், தமோகுணம், எதோ கண்ட விஷயங்கள்ல ஆசை, பற்று, மோகம், மயக்கம், காமம், குரோதம், லோபம், மோகம்னு எத்தனையோ தீய குணங்கள் இருக்கா, இதெல்லாம் அரக்கர்கள் தான். இதையெல்லாம் இப்ப எம்பெருமான் முடித்து நம்மை அனுகிரகிக்கிறான் என்று இந்த முதல் பாசுரத்தில் ஆச்சரியமா தெரிவித்தார். மேலே இரண்டாவது பாசுரம், பொருந்தாவரக்கர் வெஞ்சமத்து பொன்ன அன்னு புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைபுரள பேர்ந்தவரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கெழிலார் பிளத்து புக்கொழிப்ப கருந்தாள் சிலைகை கொண்டானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. கருந்தாள் சிலை கை கொண்டான் கண்ணபுரம் அவனுடைய ஊர். கையில அழகான உயர்ந்த அந்த சிலை வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான். ரொம்ப வைரம் பற்றின, வைரம் பாய்ந்த வில்லாம். அந்த வில்லு அந்த அதனுடைய அந்த தொன்மை எவ்வளவு தொன்மையானதுன்னா வைரம் பாய்ந்த மரம்னு சொல்றமே, அந்த மாதிரி இந்த வில் ரொம்ப வைரம் பாய்ந்து அவ்வளவு உறுதியாக திண்மையாக இருக்கக்கூடிய வில்லை கையிலே பற்றி கொண்டிருக்கக்கூடியவன். அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் கண்ணபுரம், அத்தை நாம் சேவிப்போம் என்று தெரிவிக்கிறார். இங்கும் ராமாவதார சரித்திரம் தான். ஆனால் ராவணனுக்கு மூதாதையர்கள், ராவணன் பிறப்பதற்கு முன்பு இருந்தக்கூடிய அரக்கர்களை பத்தி இந்த பாசுரத்துல சொல்லி அவர்களையெல்லாம் எம்பெருமான் எப்படி முடித்தான்னு தெரிவிக்கிறார். மாலி, சுமாலி, மால்யவான் என்னும் 3 அரக்கர்கள் ரொம்ப பிரசித்தம். இத பத்தி உத்தரகாண்டத்துல அகஸ்தியர் அந்த ரிஷி ராவனுக்கு உபதேசிக்கிறார். நீ ராவணன் எல்லாம் வதம் பண்ணீரே, ராவணனுக்கு முன்னாடி எத்தனை பெரிய அரக்கர்கள்லாம் இருந்தார்கள், அவர்களை எம்பெருமான் விஷ்ணு கருடாரூடனாக வந்து எப்படி அந்த அரக்கர்களை எல்லாம் முடித்தார் என்று அந்த சரித்திரத்தை எல்லாம் தெரிவிக்கிறார். அதை பத்தி தான் இந்த பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார். பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து பொன்ன அன்னு புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைபுரள பேர்ந்தவரக்கர் தென்னிலங்கை. லங்கையில இவர்கள்லாம் புகுந்து கொண்டு ஒரே அட்டகாசம் செய்தார்கள். இந்த அரக்கர்கள் எல்லாம் மாலி, சுமாலி, மால்யவான் என்ன இவர்கள்லாம் ஒரே அட்டகாசம் செய்ய, அப்ப பெருமாள் பெரிய கருடாரூடனாக வந்து சேவை சாதித்தான். கொற்ற புள்ளொன்னேறி மண்ணூடே வருகின்னாள் என்கின்னாளாள்னு பாசுரமா, பெரிய புல் கருட வாகனத்தின் பேர்ல கருடப்பறவையின் மேல ஊர்ந்து எம்பெருமான் விரைந்து ஓடி வந்தான். வந்து அந்த அரக்கர்களுக்கு முன்னாடி நின்றால் அவர்கள்லாம் அப்படியே அம்பு மழையா பொழிந்து இந்த எம்பெருமானை முடிக்க வேண்டும்னு அப்படி முயற்சித்தார்களாம். அப்பொழுது அது ஏதும் இவர் பேர்ல தட்டாதபடி அத்தனை அம்புகளும் அந்த அரக்கர்களையே போய் நலிவதாக பெருமான் சங்கல்பித்து ஆச்சரியமா அந்த அரக்கர்களுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்தினான். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பொருந்தாவரக்கர், இந்த பூமியில இருப்பதற்கே அவர்களுக்கு தகுதியே இல்லை, பொருந்தாதவர்கள் என்ன அர்த்தம் பார்க்கலாம் இல்லையா? எம்பெருமானோடே பொருந்தி இருக்க மாட்டோம்னு இருப்பவர்கள். நாங்கள் தான் அரசர்கள், நாங்க தான் இந்த ஜகத்துக்கே முதன்மையானவர்கள், இதற்கு மேல கடவுள்னு ஒருத்தர் உண்டா, அவர்கள்லாம் நான் வணங்கணுமா, இதெல்லாம் முடியாதுன்னு அப்படி பொருந்தாதவர்கள், எம்பெருமானோடு உடன் பொருந்தாதவர்கள். அப்போ என்ன ஆனாலும் சரி நான் தான் எனக்கே உரியவன்கிற கர்வத்தோடு அகங்காரத்தோடு இருப்பவர்கள், அவர்களைத்தான் பொருந்தா வரக்கர் வெஞ்சமத்து. பெரிய அந்த போர்க்களத்திலே அவர்களெல்லாம் ஒன்றும் இல்லாதபடியாக கொன்ற அப்படியே ஓடி போய் அவர்கள் அத்தனை பேரும் இப்ப பயந்து கொண்டு பாதாள உலகத்துக்கே சென்று விட்டார்களாம். அதுல மாலி என்பவனை எம்பெருமான் முடித்து விட்டான், அவனை அங்கேயே போர்க்களத்திலேயே அழித்து விட்டான் எம்பெருமான். சுமாலி, மால்யவான் இந்த இருவரும் மற்ற அரக்கர்களையும் கூட்டிக் கொண்டு இனி இங்கு இருந்தால் உயிர் தப்பிக்க முடியாது, பாதாள உலகத்துக்கு போய் விடுவோம் என்று கீழே பாதாள லோகத்துக்கு சென்று மறைந்தனராம். ஆக போன்ற அன்னு புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைப்புரள, பெரிய தோள் மிடுக்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த மாலி, அவன் எவ்வளவு மிடுக்கோடு பலத்தோடு தத்தை நம்பி கொண்டிருந்தான்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதபடி தவிடுபொடியாகும்படியாக எம்பெருமான் செய்தான். தலை புரள, அவனுடைய தலை யுத்த காலத்துல அப்படி பந்து மாதிரி புரளும்படியாக செய்து பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கொழிப்ப. அப்போ மீதி இருக்கக்கூடிய அரக்கர்கள், மாலி போன பிற்பாடு சுமாலி, மால்யவான், இந்த இருவரும் மற்ற அரக்கர்கள், லங்கையில இருக்கக்கூடிய அரக்கர்கள். லங்கைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா பாம்பு புற்று போலையாம். ஒரு புற்று இருந்ததுன்னா எல்லா பாம்பும் அதுல போய் அடைக்கலம் புகுமா? அத மாதிரி இந்த லங்கை ரொம்ப பாதுகாப்பான இடம் என்று அரக்கர்கள் எல்லாம் நம்பி கூட்டம் கூட்டமா அரக்கர்கள் போய் வசித்த இடமா லங்கை. அப்படிப்பட்ட அந்த லங்கையில இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் இருந்தார் தம்மை உடன் கொண்டு, அவர்களையும் அழைத்து கொண்டு தப்பிப்பதற்கு இப்ப வேற வழி இல்லை, எல்லோரும் பாதாள உலகத்துக்கு போய் மறைந்து கொள்ளுவோம் என்று எழிலார் பிளத்து புக்கொழிப்ப. பிலம் கீழே இருக்கக்கூடிய துவாரம், கீழே 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 போய் பாதாள உலகம், அந்த இடத்துல போய் மறைந்து கொண்டனராம். புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலைகை கொண்டானூர். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ராமன் பெரிய தன்னுடைய வீர தீர பிரதாபங்களை எல்லாம் வெளிப்படுத்தினானா? அவ்வளவெல்லாம் இல்லை, அவருடைய வில்லே இந்த காரியத்தை செய்து விட்டது. வைரம் பாய்ந்த ஒரு பெரிய தனுசு சார்ங்கத்தை கையிலே பற்றி கொண்டிருக்கிறான். சிலை கை கொண்டானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அப்படிப்பட்ட எம்பெருமான் அன்று லங்கையில இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் முடித்தானே, அவன் திருக்கண்ணபுரத்துல சேவை சாதிக்கிறான் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக என்றோ ஒரு ராவணனை முடித்தது இருக்கட்டும், யாரும் ராவணனுக்காவது சீதை, தன்னுடைய சீதை மனைவிய சீதைய ராவணன் அபகரித்து போனான், அதனால போய் ராவணனை முடித்ததுன்னு ஒரு பக்கம் காரணத்தை சொல்லலாம். ஆனா மாலி சுமாலி மால்யவான்லாம் யாருக்கும், அதாவது தனித்து யாருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் லோகத்துக்காகவனோ துன்பத்தை கொடுத்தார்கள், அனைவருக்கும் துன்பத்தை கொடுக்க, அப்ப உலகத்தை காப்பதற்கு நாம் தான் கடவோம் என்று பெருமான் தானே இந்த அரக்கர்களை முடித்தாரா அல்லவா? அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய விரோதிகள், நம்முடைய பாபங்களையும் அவர் போக்கி விடுவார். அப்ப கவலை வேண்டாம், உஜ்ஜீவனத்திற்கு சிறந்த விறகு இதுதான். திருக்கண்ணபுரம் திவ்ய கஷேத்திரத்துக்கு போய் பெருமான தொழுவோம் என்று இந்த இரண்டாவது பாசுரத்துல தெரிவித்தார். மேலே வள்ளியிடையாள் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அல்லல் செய்து வெஞ்சமத்துள் ஆற்றல் மிகுத்த ஆற்றலான் வல்லால் அரக்கர் குலப்பாவை வாட முனிதல் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. மீண்டும் ராமாவதார சரித்திரம். சீதை பிராட்டிக்காக அந்த ராவணனை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தி முடித்தான். துன்பத்தை கொடுத்தான்னா அவன் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தானோ அது அத்தனை அவனே அனுபவிக்குமா போலே செய்தான். வள்ளி இடையாள் பொருட்டாக, ரொம்ப கொடி போன்ற இடை கொண்டிருப்பவள் சீதை. சீதா மத்தியே சுமத்தியமா என்று காட்டுக்கு போகிற சமயத்துல ராமன் முதல்ல செல்லுவாராம். அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா என்று வால்மீகி ஆச்சரியப்படுகிறார். முதல்ல ராமன் நடக்கிறான், அடுத்து சீதை நடக்கிறாள், அடுத்து இளைய பெருமாள் லக்ஷ்மணன் நடக்கிறான். பிரணவம்ங்கிற அந்த எழுத்து அக்ஷரமே நடந்து போகிறதோ என்ன வியக்கிறாராம் ரிஷி. அப்ப நடுவிலே மெல்லிய இடை கொண்டிருக்கக்கூடிய சீதை பொய்யோ என்னும் இடையாள் என்ன கம்பன் தெரிவித்தாளா? இடை இருக்கா இல்லையா என்ன சந்தேகிக்குமா போலே அவ்வளவு நுண்ணிய இடை கொண்டிருப்பவள், கொடி போன்ற இடை கொண்டிருக்கக்கூடிய சீதை. அவள் பொருட்டாக, அவள் காரணமாக கடலை அகழாக கொண்டு, அதாவது மதில் நீர் இலங்கையார் கோவை, நீரையே மதிலாக கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த லங்கைக்கு எவ்வளவு அரண் இருக்குன்னா, முதல்ல சமுத்திரமே ஒரு அரண் பாதுகாப்பாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மலைகளே அரணாக பாதுகாப்பாக இருக்கிறது. அடுத்து காடுகள், அது பாதுகாப்பாக இருக்கிறது. அதற்குள்ளதான் நகரம் இருக்கு. அப்ப இயற்கையிலேயே இத்தனை பாதுகாப்பு அரண் அமைந்திருக்கிறதா? அதைத்தான் மதில் நீர் இலங்கையார் கோவை. இத்தனை இருக்கிறச்ச என்னை யாரால என்ன செய்து விட முடியும் என்ற ஒரு கர்வம் அகம்பாவத்தோடு அந்த ராவணன் இருந்தான். இலங்கையார் கோவை, லங்கைக்கே தான் தான் அரசன், நான் தான் திரைலோக்கிய அதிபதி என்ன அத்தனை கர்வத்தோடு இருந்த ராவணனை அல்லல் செய்து, அவன் அப்படியே துன்பப்பட்டு என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடுன்னு கதறுமா போலே அந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்தான். தேரொழிந்து மாவொழிந்து என்ன அவன் யுத்தத்துக்கு வர சமயத்துல அத்தனையும் முடித்தான். 7 நாள் யுத்தம் நடைபெற்றது. ராமராவணையோர் யுத்தம். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற இந்த சண்டைக்கு உதாரணம் கூற முடியுமான்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரஸ்யோபமம். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் யுத்தம் இவ. ககனம் ஆகாசம், ஆகாசத்துக்கு உதாரணமா இன்னொன்னு காட்ட முடியுமா? ஆகாசம் ஆகாசம்தான். சமுத்திரத்துக்கு இன்னொன்னு உதாரணம் காட்ட முடியுமோ? சமுத்திரம் சமுத்திரம்தான்.
அதே மாதிரி இந்த இருவருக்கும் நடைபெற்ற சண்டைக்கு உதாரணமா இன்னொரு சண்டையை காட்ட முடியுமான்னா அந்த யுத்தம் தான். என்ன அப்படி முடித்தார்? 7 நாள் யுத்தம், அகோராத்திர விபாகமர யுத்தம். ஏன்னா ராத்திரியில தான் அரக்கர்களுக்கு பலம் அதிகம், பகல் இரவுன்னு 2 வேளையிலுமே சண்டை நடைபெற்றது. அப்படிப்பட்ட அந்த பெரிய யுத்தத்துல இறுதியாக ராவணனே நேர சண்டைக்கு எதிர்த்து வந்தான். அப்ப அவனை எல்லா விதத்திலையும் துன்புறுத்தினார். அவனுடைய தேரை உடைத்தார், கொடியை உடைத்தார், கிரீட்டம் முதலான கவச்சம் குண்டலங்களை எல்லாம் உடைத்தார், கையிலே பற்றின அத்தனை ஆயுதங்களையும் ஒடித்தார், சாரதியை ஒடித்தார், குதிரைகளை ஓட்டினார், அத்தனையும் தன்னுடைய அம்பாலே பொடிபடுத்தினார் ராமன். இறுதியாக நிராயுதபாணியாக அந்த ராவணன் நிற்கிறான். அப்ப ராமர் தெரிவிக்கிறார், இன்று போய் நாளை வா. என்ன ஆச்சரியமா, நீ திரும்பி போ. பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் ரணார்த்திதஸ்துவம். அதாவது நீ பெரிய இந்த ரணம், அதாவது இந்த யுத்தத்தினாலே களைப்படைந்திருக்கிறாய், இப்பொழுது உன்னை விட்டு விடுகிறேன். ஏன்னா நிராயுதபாணியா இருக்கக்கூடியவனை அடிக்க கூடாதுன்னு சாஸ்திரம், யுத்த சாஸ்திரம் அப்படி தெரிவிக்கிறது. அதனால நான் அதை கடைபிடிக்கிறேன். இன்று உன்னை வீழ்த்தவில் எனக்கு மனமில்லை. நீ போ, லங்கைக்குள்ளே சென்று மீண்டும் ஆயுதங்களை கைப்பற்றிக்கொள், சேனை ஆட்களை சேர்த்துக்கொள், தேரை சித்தமாக்கிக்கொள், குதிரைகளை சித்தமாக்கிக்கொள், உன்னுடைய படையோடு மீண்டும் திரும்பி வா. இந்த யுத்தத்துக்கு வந்து என்னை பார்க்க வேண்டும்னு விருப்பம் கொண்டாயானால் இத்தோடு வா, உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அதைத்தான் அல்லல் செய்து வெஞ்சமத்து. அவனுக்கு அப்படியே மனசு கன்றி விட்டது. என்ன இவன் ஒரு சாதாரண அற்ப பயல் மனுஷன்னு நினைத்தோம், அவன் இப்படி நம்ம செய்து விட்டானே. நாம் எத்தனை காலம் தவம் புரிந்தோம், எவ்வளவு சம்பாதித்து கொண்டிருந்தோம், எத்தனை சக்தியோடு என்ன ஒரு படை பலத்தோடு இருந்தோம், ஒண்ணுமில்லாமல் செய்து விட்டானே இந்த ராமன். என்ன அப்படியே அவனுக்கு மனது ஒடிந்து போய்விட்டது. அதுதான் அல்லல் செய்து வெஞ்சமத்துள் ஆற்றல் மிகுத்த ஆற்றலான். சிறந்த ஆற்றல் பலம். ராமனுடைய ஆற்றலுக்கு இன்னொரு ஆற்றல் உதாரணம் கூற முடியுமோ? ஆற்றல் மிகுத்த ஆற்றலான். அப்படின்னா வீரத்தினால ராவணனை ஒண்ணும் இல்லாதபடி ஆக்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும், கையில கிடைத்த எதிரிய அன்றே ஒரு அம்பு விட்டு இப்பொழுதே முடிப்பதை விட்டுட்டு போ, இன்று போய் நாளை வான்னு மீண்டும் அனுப்பி வைக்கிறாரேன்னா இது என்ன குணம், என்ன குணம்? சீதையை அப்படி பிரித்து இவ்வளவு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான், கிடைத்த எதிரிய யாரானு விடுவார்களோ? இப்படி விட்டு நாளைக்கு வான்னு அனுப்புகிறாருன்னா அவ்வளவு வீரத்திலையும் கருணை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியலையே. இந்த கருணையும் காட்டி இருக்கிறாரே. ஆற்றல் மிகுத்த ஆற்றலான். இதற்கு சமமா மற்றொரு ஆற்றல் இந்த உலகத்துல பார்க்க முடியாதே. அப்படி உயர்ந்த ஆற்றலோடு பெருமையோடு திகழ்பவன் வல்லாளரக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானோர். இது ராவண யுத்தம், ராவணனோடு யுத்தம் ஏற்பட்டு ராவணனை அழித்ததை சொன்னாரா? இப்ப தொடக்கம் வால்மீகி ராமாயணத்துல முதல்ல விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாக சம்ரக்ஷணத்துக்காக அழைத்து கொண்டு போனாரே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலகாண்டத்துல இருக்கக்கூடிய சரித்திரத்தை தெரிவிக்கிறார். வல்லால் அரக்கர் குலப்பாவை அப்படின்னா தாட்டகை. அவதான் அந்த குலத்துக்கே ஒரு பெரிய பாவை. தாட்டகைங்கிறவளைத்தான முதல்ல ராமன் சந்தித்தான். ஆக சிறந்த அந்த ஆண்மை பலம் கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் குலம், அவர்கள் கூட்டத்துக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைவி மாதிரி இருக்கக்கூடியவள் இந்த குலப்பாவை. அவர்கள் குலத்துக்கே ஒரு பாவை, ஒரு பெண்ணாய்வள் தாட்டகை. அவள் பெரிய உருவத்தோடு பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு வந்து எதிர்த்தாள். வந்ததிருந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதர வன் கணையொன்னேவின்னு குலசேகராழ்வார் பாசுரம். இப்ப முதல்ல விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணத்துக்காக சென்ற சமயத்திலே யார முதல்ல அழிக்க நேர்ந்ததுன்னா ஒரு பெண்ணான தாட்டகையான அரக்கி. அவள் இயற்கையில யக்ஷ குலத்தில பிறந்திருக்கிறாள். கந்தர்வர்கள் யக்ஷர்கள்னு பல குலம், தேவ ஜாதியில இருக்கக்கூடிய பிரிவுகள். அதுல பிறந்திருந்தாலும் ஏதோ ஒரு சாபத்தினாலே அவள் ராட்சச குணத்தோடு ராட்சசியாகவே மாறிவிட்டாள். தாட்டகை, சுபாகு, மாரீச்சன் என்று தாட்டகை தான் தாய. அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் மாரீச்சன், சுபாகு. இந்த மூவருமாக வந்து எதிர்க்க அப்ப தாட்டகைய ராமன் முடிக்கிறான். அதத்தான் குலப்பாவை வாட. அவள் அப்படியே வாடி ஒண்ணுமில்லாமல் என்னை விட்டுடுன்னு கதறி அவள் உயிரே போகும்படியாக ராமன் செய்தான். பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானோர். விஸ்வாமித்திரர் அவருடைய வேள்வி, அந்த பெரிய சிறந்த யாகத்தை நன்கு காத்தான், ரட்சித்தான். எதை கொண்டுன்னா கல்வி சிலையால் காத்தானோர். இது பெரிய கோதண்டம் என்ன பெரிய சார்ங்கம் அதையெல்லாம் கொண்டு காக்கலையாம். கல்வி சிலை அப்படின்னா பாடசாலையில ராமன் வாசிக்கிற சமயத்துல அவருக்கு பயிற்சிக்காக ஒரு வில்லு கொடுக்கப்பட்டிருக்குமா, அதுதான் கல்வி சிலை. கல்வி சிலைனா கல்வி கற்கும் சமயத்திலே கையிலே பற்றினா அந்த சிலை வில், அதை கொண்டே யாகத்தை காத்தான். ஏன்னா இதுக்கப்புறம் சீதா பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட பிற்பாடு
அதாவது ஜனகபுரியிலிருந்து அயோத்திக்கு திரும்பி வர சமயத்துல தான் பரசுராமர் எதிர்த்து வந்தார். அவரிடத்திலிருந்து அந்த விஷ்ணு சாபம் என்று தன்னுடைய அந்த சாபம்னா வில், தன்னுடைய சாபமான அந்த வில், அந்த தனுசை அப்பொழுதுதான் பெற்றார். அதற்கு முன்னாடியே இது நடைபெற்ற சரித்திரமா? அப்ப வசிஷ்டர் இடத்துல குருகுலத்திலே வில் வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டிருப்பார் அல்லவா? ஒரு க்ஷத்ரிய அரசன் எல்லாத்தையும் கத்துக்கணும். அதிலே தனக்குன்னு வேண்டிய அந்த வில் வித்தை, ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் என்று இந்த 4 ரொம்ப அவசியமா வேதங்கள். அதுக்கு 6 அங்கங்கள், அடுத்து உபாங்கங்கள் என்று 4 உண்டு. அதுல ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம், இந்த 4மே நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியது. இப்ப ஆயுர்வேதம் அப்படின்னா நம்முடைய ஆயுசு, ஆரோக்கியத்துக்கு தேவையான மருந்துகள், அதை பத்தி சொல்லுவது, என்ன உணவு உண்ணணும், எப்படி சாத்விகமாக இருக்கணும்ங்கிறத பத்தி ஆயுர்வேதம். இது தனுர்வேதம்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், எதிரிகளை எல்லாம் போக்கடிப்பதற்கு தனுர்வேதம், வில் வித்தை, அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து காந்தர்வ வேதம் அப்படின்னா இனிமையா பாடி ரசித்து அனுபவிப்பதற்கு. எப்பொழுதும் சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா? இப்ப வாழ்க்கையில நல்லா ஆனந்தமா மகிழ்ச்சியா களிப்போடு இருக்கணும்னா அதுக்கு நல்ல பாட்டு, அந்த பாடல்கள், இசை, இதை பத்தி சொல்லுவது காந்தர்வ சாஸ்திரம். அடுத்து பொருள் வேண்டுமே, அர்த்தசாஸ்திரம், எப்படி சம்பாதிப்பது, நியாயமான முறையில எப்படி பொருளை ஈட்டுவது என்று அர்த்தசாஸ்திரம் தெரிவிக்கிறது. இந்த 4 ரொம்ப அவசியமா. அரசர்கள் இது அத்தனையும் பயில்வர்கள். அப்படி வில் வித்தையை பழகிற சமயத்துல கையில பிடித்த அந்த வில், அதை கொண்டே தாட்டகையை முடித்து விஸ்வாமித்திரருடைய அந்த வேள்வியை காத்து கொடுத்தான். ஆக அதைத்தான் இங்கு தெரிவிக்கிறார். முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. இதைத்தான் திருப்பள்ளி எழுச்சிலையும் சொல்லும் பொழுது அவவேரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு அங்கேயும் தெரிவித்தார். அப்ப விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தவன் நம்மையும் காப்பான். அதற்காகவனோ திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருள் இருக்கிறான். நாம் போய் அந்த திவ்ய கஷேத்திரத்துல பெருமானை தொழுவோம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிறார் திருமங்கை ஆழ்வார். அடுத்து மேலே அடுத்த பாசுரம். மல்லை முன்னீர் அதர்பட வரிவெஞ்சிலைக்கால் வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுத்து தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவளை நிமிர்த்து வானனவ கல்லால் கடலை அடைத்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்ன மேலே 4ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். மல்லை முன்னீர் அதர்பட, சிறந்த சமுத்திரம், கடல், அது அப்படியே நடுவுல தடைபடுமா போலே ஒரு பெரிய அணைய கட்டி இருக்கிறார்னா இது யாரால செய்ய முடியும்? பரத்தம் வெளிப்படுறது. ராமன் என்னதான் தான் எளியவன், ராமம் தசரதாத்மஜம் என்று தன்னை தசரதனுடைய பிள்ளைன்னு மறைத்து கொண்டிருந்தாலும் இவர் சாதாரண மனுஷன் அல்ல, சாமானிய தசரதனுக்கு பிறந்த பிள்ளை மட்டும் இல்ல, இவர்தான் தேவாதி தேவன், இவர்தான் பரமாத்மாங்கிறத பல செயல்கள் வெளிப்படுத்துகிறது. அதிலே ஒன்று கடலையே அடைத்து சமுத்திரத்துல பாலம் கட்டினது. இது யாரால செய்ய முடியுமா? ஒரு மனுஷனால முதல்ல சமுத்திரத்துல பாலம் கட்ட முடியுமா? ராமன் மேலும் தான் தனித்து கட்டலையே, வானரங்களை வைத்து கொண்டு கட்டியிருக்கிறார். இது அதை விட ஆச்சரியம். வானரம்ங்கிறது எப்படிப்பட்டது? குரங்கு புத்தின்னு சொல்றமே, மரத்தை விட்டு மரம், கிளைய விட்டு கிளை தாவி கொண்டிருக்கக்கூடிய குரங்குகள், கூட்டமா குரங்குகளை வைத்து கொண்டு அதுவும் பெரிய சமுத்திரத்தை அடைத்து பாலம் கட்டினார்னா இது நிச்சயமா பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் செய்திருக்கவே முடியாது. அப்ப பகவான் ராமன் என்பது இதுவே வெளிப்படுத்தி விடுகிறதே. அதைத்தான் இதுல தெரிவிக்கிறார். மல்லை முன்னீர் அதர்பட, பெரிய அந்த அதிகமான அந்த சமுத்திரம். முன்னீர்னு சொன்னால் 3 வகைப்பட்ட நீர் அதுல போய் சேருகிறதாம். ஆற்று நீர், வேற்று நீர், ஊற்று நீர் என்ன அந்த சமுத்திரத்துல எல்லா நதிகள், ஆறுகள், அந்த ஜலம் எல்லாம் போய் சேர்றது. அப்புறம் தானே ஊத்து எடுக்கக்கூடிய நீர், அதுக்கு அடியில பல ஊற்றாக பல நீரும் அதுல போய் சேருகிறது. மேலே மழை நீர், ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய மழை நீரும் சமுத்திரத்தை நோக்கி போய் சேருகிறது. அப்ப எல்லா நீரும் கலந்திருப்பது முன்னீருங்கிற கடலா? அப்ப அந்த கடல் அது என்ன ஆகிறதுன்னா அது வழிவிடும்படியாக, அதர்பட அப்படின்னா அது வழிபடும்படியாக, கடலானது அழகா அப்படி நடுவுல வழி கொடுத்து இதோ பாலம் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன வழி கொடுக்குமா போலே செய்ததா? அதர்பட எப்படி செய்தார் ராமர்? முதல்ல சயனித்து கொண்டு சரணாகதி பண்ணினார். இன்னைக்கும் திருப்புல்லானிங்கிற திவதேசத்துல போய் சேவித்தால் தர்பசயன ராமர் என்ன தர்பங்களை பரப்பி அதிலே சயனித்து கொண்டு எப்பொழுது வருவான் என்று கடலரசனை நோக்கி அவர் சரணாகதி பண்ணின திருக்கோலத்துலதான் சேவை சாதிக்கிறார். முதல்ல சரணாகதி பண்ணி பார்த்தார், தாமே பண்ணல. விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணி இங்க வந்து சேர்ந்தாரா? அவரிடத்துல அடுத்து கேட்டார், நீ சுலபமா தாண்டி வந்து விட்டாய், ஆனா இப்ப 70 கோடி
வானரங்கள் இத்தனை பேரையும் அழைத்து கொண்டு லங்கைக்கு போகணும்னா இத்தனை பேரும் இப்ப ஆகாசத்துல பறக்க முடியாது, எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டுவது என்று கேட்க, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகசி என்ன அவன் உடனே தெரிவித்தான். ராகவன் சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ண வேண்டியது என்ன, அவனுக்கு கை கண்ட மருந்தாச்சே. தான் சரணாகதி பண்ணி பார்த்தார், பழிச்சுடுத்து ராமன் சேர்த்துட்டார். சரி சரி, இப்ப சரணாகதி பண்ணா எல்லாம் நடந்துடும். ராமனும் இப்ப சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ண வேண்டியதுன்னு அவன் சொல்ல, ராமனும் அதற்கு இசைந்து தானும் சரணாகதி பண்ணான். ஆக மல்லை முன்னீர் அதர்பட வரிவன் சிலை கால் வளைவித்து அப்படி சரணாகதி பண்ணி பார்த்தால் வரவே இல்லை. 3 நாள் ஆச்சு. வந்தது கோபம். அடுத்த நொடி இப்ப அந்த சமுத்திர அரசனின் முன்னாடி வரலன்னா மொத்தத்தையும் அப்படியே வற்றடித்து விடுகிறேன். பத்யாம் யாந்து பிளவங்கமாக என்று இந்த சமுத்திரமே வற்றடிக்கப்பட்டு குரங்குகள் எல்லாம் நடந்தே லங்கையை நோக்கி போகட்டும் என்ன அப்படி சூளுரைத்தார் ராமன். கொண்டா சாபமானைய சௌமித்ரே, வில்லை கொண்டா அம்ப கொண்டான்னு இளைய பெருமாளிடத்துல ஆணையிட, உடனே நடுநடுங்கி போய் பயந்து கொண்டு சமுத்திர அரசன் முன்னாடி வந்து, இப்படி பண்ணா நான் என்ன செய்யறது? சமுத்திரம்ங்கிறது இந்த மாதிரி எல்லாம் வழி விடுமா? நீர் தான் சமுத்திரத்தையே படைத்திருக்கிறீர். இன்னென்னது இன்னென்னபடிதான் இருக்கும்னு உலக நியதி. நெருப்புன்னா சுடதான் சுடும், தண்ணீர்னா குளுமையாகத்தான் இருக்கும், காற்றுனா வீசிக்கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி மண் களிமண், இந்த பூமிங்கிறது ரொம்ப கடினமா திடமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் இயற்கை தன்மை. சமுத்திரம்ங்கிறது பெருசா அப்படி ஓடிண்டு தான் இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக சமுத்திரம்ங்கிறது தன்னையே அப்படி நகர்த்தி கொண்டு வழிவிடுமா? இதற்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி இருக்க நான் எப்படி செய்ய முடியும் என்று சமுத்திரராஜன் அதற்குத்தான் பயந்து கொண்டிருந்தேன். இப்ப வேற வழி இல்லை. தேவரீர் இப்படி வில்லை எடுத்த பிற்பாடு நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? இதோ ஓடோடி வந்து விட்டேன், மன்னிக்க வேண்டும்னு வந்து கேட்க, பின்னர் அந்த சமுத்திரராஜன் தெரிவித்தான், எனக்கு இந்த ஜலத்துக்கு மேல உம்முடைய அந்த வானரங்களை கொண்டு பெரிய பெரிய மரங்கள் மலைகள் கற்கள் இதை கொண்டு வந்து போட்டால் அதை நான் மிதக்கும்படியாக செய்கிறேன். அது மிதந்து மிதந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து இக்கரையிலிருந்து அக்கறை வரைக்கும் அது பாலமாக அமையட்டும். மேற்கொண்டு தேவரீர் அதில் நடந்து அக்கறைக்கு செல்லலாம் என்று சமுத்திரராஜன் இசைக, அதற்கேற்றாற் போலத்தான் மேலும் பாலம் சமைக்கப்பட்டது. அந்த சரித்திரம் வரிவன் சிலைகால் வளைவித்து கொள்ளை விலங்கு பணி செய்ய. பெரிய தன்னுடைய அந்த சாபம் வில்லை வளைத்தான், பயந்து கொண்டு ஓடோடி வந்து விட்டான் சமுத்திர அரசன். அதைத்தான் வரிவன் சிலைகால் வளைவித்து, எதை எடுத்தால்தான் காரியம் நடக்குமோ அதை எடுத்தால் தானே காரியம் நடக்கும். சமுத்திரராஜன் நோக்கி சரணாகதி பண்ணா காரியம் நடக்கல, கொண்டாவில்லை இதை வளைக்கிறேன்னு உடனே ஓடோடி வந்து விட்டான். அப்ப உடனே தன்னுடைய அந்த சத்திய வாக்கியத்தையே மாத்திக்கிறார் ராமர். நான் இது உனக்காக எடுத்தேன்னு நினைச்சுட்டியா சமுத்திரரசனே? கிடையவே கிடையாது. உனக்கு யாரான எதிரிகள் இருந்தா சொல்லு, அவர்களை முடித்து விடுகிறேன் என்று தன்னுடைய வார்த்தையே மாத்தி சொல்லுகிறார் ராமர். முதல்ல இதை எடுத்ததே சமுத்திரத்தை முடிப்பதற்காகத்தானே. ஆனா அவன் அபயம் என்று காலில் வந்து விழுந்த பிற்பாடு தன்னுடைய வார்த்தையே மாத்திக்கிறார். இல்ல இல்ல, நான் இது உனக்கு எடுத்ததே இல்லை, உன்னுடைய எதிரிகள் இருந்தால் சொல்லு, அவர்களை முடித்து விடுகிறேன்னு சொல்ல, அப்புறம் எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரு தீவுல பல அரக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை ரொம்ப ஹிம்சை செய்கிறார்கள்னு சமுத்திர அரசன் சொல்ல, தான் இருந்த இடத்திலிருந்தே அவர்களை நோக்கி அம்பெய்து அத்தனை பேரையும் முடித்தான் ராமன்கிறது செய்தி. ஆக கொல்லை, அதாவது அந்த வரிவன் சிலைகால் வளைவித்து கொல்லை விலங்கு பணி செய்ய. வானரங்கள்ங்கிறது கொல்லை விலங்கு அப்படின்னா பெரிய பூமியிலே அங்கும் இங்கும் துள்ளி தத்தி தாவி கொண்டிருக்கக்கூடிய குரங்குகள் தானே. மந்திபாய் வடவேங்கட மாமலை என திருவேங்கடத்துல மந்திகள் எல்லாம் பாய்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. பெரிய மலைகள் மரங்கள் இருக்க அங்கும் இங்கும் தத்தி தாவி கொண்டிருக்கிறதுன்னு குரங்குகளுக்கு அதுதான் சுவாவம். அதைத்தான் கொல்லை விலங்கு பணி செய்யன்னு அர்த்தம். ரெண்டாவது, யார் செய்யக்கூடிய காரியத்தை யார் செய்கிறார்கள்? ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு நித்திய சூரிகள்லாம் தொண்டு செய்கிறார்கள். ஒரு திருவனந்தாழ்வான், கருடாழ்வார், சேன முதலியார் மற்றும் உண்டான துவாரபாலகர்கள் அவர்களெல்லாம் பரிந்து கைங்கரியம் பண்ணுகிறார்கள் ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கா. அதே எம்பெருமான் தானே ராமனாக வந்திருக்கிறார். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜேன்னு அந்த எம்பெருமான் தசரதனுக்கு பிள்ளை ராமனாக வந்து அவதரித்தால் அப்ப அவர்கள் தானே இங்க வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கணும். யார் கைங்கரியம் பண்றா? கொல்லை விலங்கு பணி செய்ய. வானரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் ராமன் எங்களுடைய ராஜா என்று ராமனை தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தாங்களே விருப்பத்தோடு வந்து கைங்கரியம் செய்கிறதே. குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்னேனேன்னு தொண்டரெடுப்படி ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப மலைகளையெல்லாம் தூக்கி மரங்களையெல்லாம் தூக்கி பாலம் அமைப்பதற்கு அப்படி கைங்கரியம் செய்தன குரங்குகள்.
கொல்லை விலங்கு பணி செய்ய உயர்ந்த கைங்கரியத்தை இந்த வானரங்கள் செய்ததே. கொடியோன் இலங்கை புகழுத்து, ரொம்ப கொடியவன் தீயவன்னா அந்த லங்கேஸ்வரன் ராவணன். என்ன கொடுமை என்ன கொடுமை. அழகா ராமனும் சீதையும் சேர்ந்திருந்தால் 2 புஷ்பத்தை சேர்த்து பிராட்டிக்கும் பெருமானுக்கும் நமஸ்காரத்தை பண்ணி கைங்கரியத்தை பண்ணுவதை விட்டுட்டு அழகான அந்த பிராட்டியை தாம் அபகரித்து கொண்டு போனானே, அதுவும் கள்ளத்தனமா ஒரு மாய ஏவி விட்டு ராமனை அதற்கு பின்னாடி போகச் செய்து தனியாக இருக்க சமயத்துல சீதா பிராட்டிய இவனும் மாறு வேஷத்துல வந்தோன்னோ கை கொண்டு போனான். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அதனால மனசால அத ரொம்ப கொடியவன் அவனை வெய்யமா போலே தெரிவிக்கிறார். வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையா. கொடியோன் இலங்கை புகழுத்து, அப்படிப்பட்ட அந்த கொடியவன் அவன் இருக்கக்கூடிய லங்கைக்கு உள்ளேயே சென்று தொல்லை மரங்கள் புகப்பெய்து. ரொம்ப பெரிய பெரிய மரங்கள். ஏன்னா சமுத்திரத்துல பாலம் கட்டணும்னா ஏதோ இன்னைக்கு நேத்துக்கு முளைத்த மரங்களை போட்டால் அது நன்னா இருக்காதே. அது நல்லா உறுதியா திடமா இருக்கணும்னா இதற்கு முன்னாடி இந்த மரங்கள் எதற்கும் நகர்ந்ததே இல்லை. என்ன பெரிய புயல் அடிக்கட்டும், பெரிய காத்து வீசட்டும், என்ன வந்தாலும் அந்த மரங்கள் நகர்ந்ததே கிடையாதாம். அப்படிப்பட்ட ரொம்ப அசைக்க முடியாத மரங்களையே இந்த குரங்குகள்லாம் அனாயாசமாக முறித்து மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த மலைகளையும் கற்களையும் போட்டு மரங்களையும் போட்டு அழகா பாலத்தை சமைத்தன. தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவளை நிமிர்த்து வானனவ. தடால் தடால்னு பாறைகளையும் மரங்களையும் கொண்டு போய் ஜலத்துல போட்டா அங்கிருந்து துளிகள், நீர் துளிகள் எல்லாம் ஆகாசத்துல போய் அப்படி விழுகிறதாம். அதனால என்ன ஆகுதுன்னா ஆகாசத்துல இப்ப மேல் நோக்கி மழை. சாதாரணமா மழை எப்படி இருக்கும், மேலிருந்து கீழ் நோக்கி மழை துளிகள் வருமா. இப்ப ராமன் இந்த இடத்துல பாலம் கட்டி கொண்டிருக்கிற இடத்துல தடால் தடால்னு போட சமுத்திரத்துல இருந்து திவளைகள் நீர் துளிகள் எல்லாம் ஆகாசத்தை நோக்கி அப்படி மேல நோக்கி வீசுகிறது என அதை தெரிவிக்கிறார். துவளை நிமிர்ந்து வானனவ, ஆகாசம் முழுக்க இப்படி நீர்த்துளிகள் போய் விழ கல்லால் கடலை அடைத்தானோர். என்ன ஆச்சரியம், பெரிய சமுத்திரத்தை கல்லால இப்படி அணை கட்டினாரே, கல்லால் கடலை அடைத்தானோர். அப்படிப்பட்டவனுடைய ஊர் எது, அது அன்று செய்தார். இன்று அவர் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு ஓய்வெடுக்கக்கூடிய இடம் திருக்கண்ணபுரம். எதற்கு, நமக்காகவன்னோ இருக்கிறார். ஒரு குரங்கு கூட கைங்கரியம் பண்ணியிருக்கே, நீயும் என்னிடத்துல வந்து கைங்கரியத்தை பண்ணலாமேங்கிறதுக்காகத்தான் பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய இடம் திருக்கண்ணபுரம். நாம் தொழுதுமே. அப்ப அவர் வந்துட்டார்னா நமக்கும் போய் தொழுவதுதானே கடமை. போய் சேவித்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணுவோம் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து மேலே 5வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஆமையாகி அரியாகி அன்னமாகி அந்த நர்த்தம் ஓமமாகி ஊழியாகி உவரி சூழ்ந்த நெடும்புணரி சேமதில் சூழ் இலங்கைக்கோன் சிரமும் கரமும் துணித்து உன் காமன் பயந்தான் கருதுமூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. இதிலும் ராமாவதாரம். ஆனா முன்னையும் பின்னையும் மற்ற அவதாரங்களையும் சேர்க்கிறார். இப்ப இதுவரைக்கும் ராமாவதாரமா சொல்லி கொண்டு வந்தாரா, இப்ப அடுத்து மற்ற அவதாரங்களையும் சேர்த்து தெரிவிக்கிறார். ஆமையாகி ஒரு கூர்மமாக அவதரித்தாரே. எத்தனையோ ஜந்துக்கள் பிறவிகள் இருக்கா நம்ம இடத்துல. இப்ப பெருமாள் கேட்கிறார், எந்த பிறவியில பிறக்கலாம்னா இருக்கிறதுலயே எது வசந்ததா இருக்கோ அதை பிறக்கணும் தானே ஆசைப்படுவோம். ஆமையாக, புழுவாக, மீனாக இப்படிலாம் பிறப்போமா? ஆனா பெருமான் ஒரு மீனா பிறக்கிறதுக்கும் பெரிய மகிழ்ச்சியோடு பிறக்கிறார். ஆமையா பிறக்கணுமா, ரொம்ப சந்தோஷம்னு ஆமையா பிறக்கிறார். ஏன்னா ஆமைங்கிறது உயர்ந்த பிராணி. கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஒரு ஆமைய போல இருக்கணும் அர்ஜுனா. நீ உன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கணும். இந்திரியங்களை நோக்கி, அதாவது விஷயங்களை நோக்கி இந்த கண் காது முதலான இந்திரியங்களை பாய விடக்கூடாது. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது ஆமையத்தான் உதாரணமா சொல்ற. இந்த ஆமை என்ன பண்ணும், எதிரிகள் யாரான்னு வரத பார்த்தா உடனே தன்னுடைய கை கால் தலை எல்லாத்தையும் கூட்டுக்குள்ள அடைத்து கொள்ளுமா. அதுக்கு மேலேயே ஓடு இருக்கு. அந்த ஓடு தான் அதனுடைய கூடு, அது இருக்கக்கூடிய இடம் மாதிரி. எதிரிகள் வரான்னு தெரிஞ்சுட்டா கை கால் உறுப்புகளை எல்லாம் உள்ள இழுத்து கொள்ளும். அப்ப எதிரியால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஓடு ரொம்ப திடமானது, என்ன அடித்தாலும் நொறுங்க முடியாது. என்ன ஆனாலும் ஆமை ஓடுங்கிறது ரொம்ப திடமா கடினமா இருக்கும். அதுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டு தன்னையே காப்பாற்றி கொள்ளுகிறதா. அப்ப அத மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்ணணும்னா கண் காது மூக்கு முதலான இந்திரியங்களை விஷயங்களை மேய விடக்கூடாது. தனக்குள்ள இழுத்து வைத்து கொண்டு ஆத்மாவை நோக்கியே சிந்திப்பதற்கு அத்தை செலுத்தணுமா. அப்ப கண்ணன் கீதையில ஆமையத்தான் எடுக்கிறார். அதனால அவருக்கு ரொம்ப பிடித்தது எல்லாமே. அதுல ஆமையாகவும் பிறந்தார். எதற்கு, தேவர்கள் எல்லாம் மந்தரமலையை வைத்து மலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பாம்பை கயிறாகவும் வைத்து கொண்டு பெரிய பார்க்கடலை கடைந்து அமிர்தம் வேண்டும்னு கடைந்தனர் அல்லவா. அந்த சமயத்துல மலை அமிழ்ந்து கீழே போக பொழுது
கூர்மமாக அத்தை தாங்கி பிடிப்பதற்கு கீழே பெரிய கூர்மாவதாரம் செய்து அத்தை தாங்கி பிடித்தார். இப்ப ஆமையாகி பெரிய கூர்மாவதாரத்தை செய்து அந்த மந்திர மலையே தாங்கி கொண்டார். அரியாகி, அரின்னு சொன்னால் நரசிம்மாவதாரம் என்று கொள்ளலாம். திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனைன்னு பெரியாழ்வாருடைய பாசுரமா. அப்போ அழகான நரசிம்மாவதாரம், அழகியான் தானே அரியுருவன் தானே என்று திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். இப்ப அரியாகி நரசிம்மாவதாரம் எடுத்து பிரஹ்லாதனை ரட்சித்தாரே. ஒரு ஹிரண்யகசிபு எவ்வளவு கொடுமைகள் செய்தான். தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைன்னு பார்க்காமல் பிரஹ்லாதனுக்கு இனி மிச்சமில்லாத எல்லா துன்பங்களையும் கொடுத்தான். அந்த சமயத்துல நரசிம்மாக வந்து அவனை ரட்சித்தார் அல்லவா, பிரஹ்லாதனை ரட்சித்தார், ஹிரண்யகசிபுவை அழித்தார். இது ஒரு சரித்திரம். இல்லைன்னா அரியாகின்னு சொன்னால் ஹயக்ரீவாவதாரம், பரிமுகமாய் அருளிய என் பரமன் காண்மின்னு பாசுரம். அப்ப குதிரை முகத்தோடு பிரம்மாவுக்கு வேதங்களை எல்லாம் உபதேசித்தார் பெருமான். அதுதான் ஹயக்ரீவனாகிற எம்பெருமான். அவரை சொல்லுவதாகவும் சொல்லலாம். ஆமையாகி, அரியாகி, அன்னமாகி, ஹம்சப்பறவையாக ஒரு அவதாரம் எடுத்தார். எதற்கு? பிரம்மாவுக்கே மற்றொரு தடவை வேதங்களை உபதேசிப்பதற்கு ஒரு பெரிய ஹம்சப்பறவை ரூபத்திலிருந்து உபதேசித்தாராம். ஹம்சப்பறவை தேவலோகத்து பறவை. அது சிறந்த அந்த மானசரோவர் என்று கைலாயத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மானசரோவர்ங்கிற ஒரு பெரிய நீர்நிலை இருக்கிறதாம். அங்க உயர்ந்த ஹம்சங்கள், ராஜஹம்சங்கள் எல்லாம் இருக்குமா. இப்ப இந்த உலகத்துல ஹம்சப்பறவைங்கிறது எங்கும் காண முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஹம்சப்பறவை வெள்ளவெளேர்னு இருக்கும். சத்துவகுணத்துக்கு அடையாளம். மேலும் அது சேருல நடந்தால் கூட சேரு ஒட்டி கொள்ளாது. அதனுடைய காலில் எந்த அழுக்கும் ஒட்டி கொள்ளாதான். பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் பாலை மாத்திரம் பருகி நீரை விட்டு விடும். இந்த சாமர்த்தியம் எல்லாம் அதற்கு உண்டா? அத மாதிரி எம்பெருமான் ஹம்சப்பறவையாக பிறந்து இந்த சாஸ்திரங்களை எல்லாம் எடுத்து உபதேசித்தான். சாரமானத்தை நாம எடுத்துக்கணுமே தவிர அசாரத்தை தள்ளிவிடணும். எது நமக்கு உபயோகமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், உபயோகம் அல்லாத தள்ளிவிட வேண்டும்ங்கிறத உணர்த்தினான். அடுத்து சம்சாரம்ங்கிறது அழுக்கோடு சேர்ந்துதான் இருக்கும், சேரோடு சேர்ந்துதான் எல்லாம் இந்த பூமி இருக்கும். ஆனா சேர்ல நடந்தாலும் எப்படி காலில் சேர் ஒட்டி கொள்ளாதோ அது மாதிரி நாம இந்த அழுக்குக்கு நடுவுல இருந்தாலும், அழுக்குடம்புக்குள்ள இருந்தாலும் நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற அந்த அர்த்தத்தையும் உபதேசித்தார். அப்படிப்பட்ட அன்னமாகி அந்தனர்த்தம் ஓமமாகி, அந்தணர்கள், பிராமணர்கள், வைதிகர்கள் அவர்கள் நிறைய யாகம் செய்கிறார்கள். அந்த யாகமாகவே பெருமாள் இருக்கிறாராம். அகங்கி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்று கண்ணன் தெரிவித்தான். யாகங்களாகவே நான் இருக்கிறேன், யாகத்துல சேர்க்கப்படிய ஹவிசு அதை ஏற்பவனாக நானே இருக்கிறேன் என்று பெருமான் தெரிவித்தார். அதைத்தான் அந்தனர்த்தம் ஓமமாகி, ஹோமம்ங்கிறது தான் தமிழ்ல ஓமமாகின்னு வந்திருக்கிறது. ஊழியாகி அப்படின்னா பெரிய காலமாகவே இருக்கிறார். காலம், கால தத்துவம்னு ஒண்ணு இருக்கா, மணி ஆய்கொண்டே இருக்கிறது. இதோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கினா ஆய் போச்சு, 1 மணி நேரம், இன்னும் சற்று நேரத்துல இந்த உபன்யாசத்தையும் முடிக்கணும். இப்ப காலம்ங்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப ஓடுற காலத்தை விடுங்கோ, இந்த பிரளயம் ஏற்பட்டு இப்ப ஜெகத்து படைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரளயம் ஆச்சுன்னா மொத்தம் அழிந்து விடும். இப்ப அந்த சமயத்துல மிச்சம் இருப்பது என்ன? பெருமான் இருப்பார் கூட. காலம்ங்கிறது ஒண்ணு இருக்குமே, அந்த காலம் எதற்குமே அழியவே அழியாது. காலம்ங்கிறது நித்திய தத்துவம். எம்பெருமானையே இந்த காலம்ங்கிறது சற்று அவருக்கு கூட நினைவுபடுத்தி, ஆச்சு சுவாமி இவ்வளவு நேரம் பிரளயமாயிடுத்து, அடுத்து நீர் படைக்கணும், மேற்கொண்டு ஜெகத்தையே படைத்து இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் என்ன காலம், அதை வைத்து கொண்டுதான் எம்பெருமான் மேற்கொண்டு ஜெகத்தையே படைக்கிறான். அப்படிப்பட்ட பெரிய கால தத்துவம் யாருன்னா பெருமானே அந்த கால வடிவத்திலே இருக்கார். அவர்தான் காலம் சமயம் அப்படியாகவும் இருக்கிறார். ஊழியாகி நெடுமுவரி புணரி சூழ்ந்த சேமமதில் சூழ் இலங்கை மீண்டும் ராமாவதாரத்தை சொல்றார். அப்ப கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், ஹம்சாவதாரம், அடுத்து யாகங்களாகவே இருக்கிறார், பெரிய காலமாக இருக்கிறார். அடுத்து ராமனாக பிறந்து லங்கைக்குள்ளே பிரவேசித்து அவனை முடித்தார். புணரி சூழ்ந்த கடலாலே சூழப்பட்ட சேமம், ரொம்ப காவல் கொண்டிருக்கக்கூடிய மதில்களோடு கூடின லங்கை. இதை ஏன் இப்படி சொல்றாருன்னா அவனுக்கு அதுல ரொம்ப பலம் இருந்தது. தன்னிடத்துல எவ்வளவு நம்பிக்கையோ அதை விட இந்த மதில்கள் இதெல்லாம் நம்ம நன்கு காப்பாத்தும். இந்த லங்கையை சுத்தி இருக்கக்கூடிய சமுத்திரம், காடுகள், மலைகள், மதில்கள் இது ஒன்னும் கைவிடாது, நம்ம உறுதியா ரட்சிக்கும்னு நம்பி இருந்தான். ஒண்ணும் இல்லாம அத்தனையும் தவிடுபொடியாக்கி ராமன் உள்ளே சென்று லங்கை கோன் சிரமும் கரமும் துணித்து அவனுடைய தலைகள், அவனுடைய கைகள், 10 தலைகள் 20 கைகள் அத்தனையும் துண்டு துண்டாக ஆக்கி அவனுடைய பிராணனையே முடித்தார். துணித்து முன் காமன் பயன்தான் கருதுமோர். அடுத்து அது மட்டுமா, கிருஷ்ணனாக பிறந்தானே அவன் எப்படிப்பட்டவன்? பீதாம்பரதர ஸ்ரக்வி
சாக்ஷான் மன்மத மன்மதஹா, மன்மதனும் பிச்சை எடுக்கக்கூடிய அழகு, ஒப்பற்ற அழகு கொண்டிருப்பவன் எம்பெருமான். பிரத்யும்னன் என்று கண்ணனுக்கு பிள்ளை, ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்தவர் பிரத்யும்னன். அவர் மன்மதனே பிரத்யும்னனாக பிறந்தார்னு புராணங்கள் தெரிவிக்கிறது. அந்த பிரத்யும்னன் கண்ணனுக்கு மகன்னு சொன்னால் அப்ப மன்மதனுக்கும் தகப்பன். அதைத்தான் முன் காமன் பயந்தான் கருதுமோர் என்று தெரிவிக்கிறார். அந்த காமனே இவரிடத்துல வந்து சற்று அழகு தருகிறீரா, உம்மிடத்திலிருந்து அழகு நமக்கு வந்தால்தான் உலகத்துல எல்லாரும் என்ன மதிப்பர்கள், நான் தான் காமதேவத்தைன்னு உலகத்துல பெயர் பிரசித்தி அடைய வேண்டுமே என்று மன்மதனும் இவரிடத்துல வந்துதான் அழக பிச்சை பெற்று கொண்டு போகிறான். ஆக காமனுக்கும் உத்பாதகன் தகப்பனான எம்பெருமான் கண்ணன் அவன் எங்க இருக்கிறான்? கருதுமோர், மிகுந்த சந்தோஷத்தோடு இங்க இருந்தால் பலரும் நம்மை அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு திருக்கண்ணபுரத்துல இருக்கிறார். ஆகவே நாம் சென்று சேவிப்போம் வாருங்கள் என்ன அங்கே நம்மை அழைக்கிறார். 5 பாசுரங்கள்ல நம்மை அழைத்தாரா, இனி மேற்கொண்டு 6ஆம் பாசுரம் போரும். இவர்கள் யாரும் திருந்தி வரதா தெரியல. சுத்தி முத்தி பார்த்தார். என்ன அவருக்குன்னு ஒரு 4 சிஷ்யர்கள் இருந்தார்கள். அவரோடு மட்டும்தான் திபதேச யாத்திரைக்கு போய் இதெல்லாம் அனுபவித்தார். மற்ற யாரும் அவரவர்கள் தங்கள் இஷ்டத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். சரி, நம்முடைய மனசுக்கு உபதேசிப்போம்னு இப்ப தன்னையே மாத்தி கொண்டார். 6வது பாசுரம் தம் நெஞ்சத்துக்கே உபதேசிக்கிறார். வருந்தாதிருணி மடநெஞ்சே நம்மேல் வினைகள் வாரா, உன் திருந்தாவரக்கர் தென்னிலங்கை செந்திய உன்ன சிவந்தொருகாள் பெருந்தோள் வாணர் கருள் புரிந்து பின்னை மணாளன் ஆகி உன் கருந்தாள் களிரொன் உசித்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. மனசே, நெஞ்சே, நீ கவலை கொள்ளாமல் இரு. உலகத்தவர்கள் அவருக்கு வேற வேலை இல்லை, கவலையிலேயே சூழ்ந்தவர்கள். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, இன்னைக்கு ஒன்றும் கவலை இல்லையேன்னு கவலைப்படுவா. இத்தனை நாள் எதோ கவலை இருந்தது, கவலைப்பட்டால் சரி. இன்னைக்குதான் ஒன்றும் கவலை இல்லையேன்னா ஏன் அது கவலை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்பதற்காகவே கவலைப்படுபவர்கள். அப்ப அதிலேயே உழன்று கொண்டிருப்பவர்கள் உலகத்தவர்கள். திருத்த முடியாது. நெஞ்சே, நீ இந்த மாதிரி கவலைப்படாதே. அதனால தன்னுடைய நெஞ்சத்துக்கே சொல்றார். ஆழ்வாரே தம் நெஞ்ச நோக்கி பேசுகிறார்னா அப்ப நாமெல்லாம் நம்முடைய நெஞ்சை எவ்வளவு தட்டி கொடுத்து உன்னால முடியும் என்று நம்மை நாமே சற்று உயர்த்தி கொள்வதற்கு பழக்கணும். நம்ம விஷயம் தாழ்ந்து கொண்டு போயிருந்தாலும், நம்ம எத்தனைதான் தவறுகள் புரிந்திருந்தாலும் அதையே நினைத்து நினைத்து மனது ஒடிந்து போனால் இப்ப முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லையே. மனசு என்ன சிந்திக்கும்? எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கோம், தவறு பண்ணியிருக்கோம், நமக்கு இனிமே முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சண்டித்தனம் பண்ணிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த தவறான காரியங்கள் புரிவதற்குத்தான் மனசு இயல்பாக ஓட ஆரம்பிக்கும். ஆனா அந்த சமயத்துலதான் மனசை தட்டி கொடுத்து, இல்லையே நீ சற்று சிந்திக்கலாமே, எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு பிரித்து பார்ப்பதற்கு புத்தி இருக்கே. எத்தனையோ பெரியவர்கள்லாம் உயர்ந்த பாதையில போயிருக்காளே, தாழ்ந்தவர்கள் தானே தாழ்ந்த விஷயத்துக்கு போகணும், நாம ஏன் தாழ்ந்த விஷயத்துக்கு போகணும்னு நெஞ்சு சற்று தட்டி கொடுத்து முயற்சி தரித்து உரைத்து முந்துத்த நெஞ்சேன்னு நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்ப அந்த நெஞ்சை இசைய பண்ணணும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்னன்னா, நெஞ்சு மனசு பெருமானிடத்துல ஈடுபட வைப்பதுதான் இப்ப ஒரு பெரிய சவால். இந்த பக்கம் ஒரே உலக விஷயங்கள், எதிர்பக்கமும் இதற்கு மாறாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்ப இந்த நெஞ்சு எதை பற்றி போகிறது? உலக விஷயங்களுக்கு பின்னாடி போச்சுன்னா திரும்பி வரவே முடியாது. ஆனால் எம்பெருமானை நோக்கி சென்றதுன்னா திரும்பி வரவே வேண்டாமே, அடுத்து உயர்ந்த அந்த ஸ்ரீவைகுண்டம் இன்னும் கிடைக்க போகிறது. அப்ப இந்த நெஞ்சத்தை எப்படியாவது பெருமானிடத்துல ஈடுபடுத்த முடியுமா என்னத்தான் ஆழ்வார்கள் உபதேசிக்கிறார்கள். அவர் அவருடைய நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார்னு பாசுரத்துல எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல நம்முடைய நெஞ்சை நோக்கி சொல்றாருன்னு கொள்ளலாமே. இத்தனை காலம் இவர்களை பார்த்து உபதேசித்தார், நெஞ்சு தானே இசைவதற்கு தடையா இருக்கு, அதனால இவர்களுடைய நெஞ்சத்தை பார்த்து உபதேசிப்போம்னு ஆழ்வார் உபதேசிக்கிறார் என்னும் சொல்லுவதாக கொள்ளலாம். வருந்தாதிருநீ மடநெஞ்சே, ரொம்ப மட நெஞ்சே. மட நெஞ்சேன்னா புத்தி கட்ட நெஞ்சேன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப மடத்தனமா நடந்து கொள்ளுகிறாயேன்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா மடப்பம்னா ரொம்ப பணிவு, ரொம்ப சாதுவா, ரொம்ப சற்று அந்த பணிவு அடக்கத்தோடு இருக்கக்கூடிய மனசேன்னு அர்த்தம். மனசுங்கிறது சற்று அடக்கத்தோட தானே இருக்கு. நம்முடைய மனசு நமக்கு அடங்கி இருக்கக்கூடிய மனசு தானே. ஆக அந்த மனசை பார்த்து வருந்தாதிரு, நீ ஏன் வருத்தப்படுகிறாய், உனக்கு ஏன் வருத்துவதற்கு வாய்ப்பு? அதுவா, மலை போல பாப்பங்கள் இருக்கே சுவாமி. ஒரு பக்கம் சஞ்சிதம், ஒரு பக்கம் பிராரப்தம், இனி மேற்கொண்டு செய்ய போகிற கர்மங்கள்லாம் அது வந்து சேரப்போகக்கூடிய ஆகாமி, இப்படி எத்தனையோ கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் இனி மிச்சம் இல்லாம பல ஜென்மங்கள்ல சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்படி பாப்பங்களை பண்ணிட்டு எப்படி வருந்தாமல் இருக்க முடியும் அன்று? அதைத்தான் மனசு வருந்துகிறதாம். அதை பார்த்து ஆழ்வார், வருந்தாதிருநீ மடநெஞ்சே நம்மேல் வினைகள் வாரா, நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்?
இந்த வினைகள் எல்லாம் இனி நம்ம ஒண்ணுமே பண்ணாது. ஏன் அப்படி என்ன நமக்கு பெருமை வந்துடுத்தான்னா, பெருமானை பற்றி விட்டால் அடுத்த நொடி இந்த பாபங்கள் நம்ம எதுவுமே செய்யாது. அவரை பற்றாமல் இருந்தால் அப்ப இதனால நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஆனா எம்பெருமானை பற்றி விட்டோம்னு சொன்னால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு கண்ணன் தெரிவித்தான் அல்லவா, அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. அது என்ன ஆனாலும் பொய்க்காது. இப்ப அவனிடத்துல நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு இந்த வினைகளால எந்த கஷ்டமும் இல்லை. என்ன புண்ணியமும் பாவம் என்ன, புண்ணியம் பாவம்ங்கிறது ஏதோ தனியா ஒரு உருவத்துல மேல அப்படி உட்கார்ந்து கொண்டு நமக்கு பலன் கொடுக்கறதானா, இல்லவே இல்லை. கூறத்தாழ்வன் ஆச்சரியமா தெரிவிக்கிறார், புண்ணியா புண்ணியவ் ஈஸ்வர பிரீத்தி கோபவ். எம்பெருமானுடைய சந்தோஷம்தான் புண்ணியமா, எம்பெருமானுடைய சற்று வருத்தம், என்ன சொல்லி இவன் கேட்க மாட்டேங்கிறானேன்னு அவர் வருத்தப்பட்டால் அதுதான் பாவம். இப்போ புண்ணியமும் பாவமும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான். அந்த திருவுள்ளம் நாம செய்யற செயல்களை பார்த்து சந்தோஷப்பட்டால் புண்ணியம், நாம பண்ற தீய காரியங்களை பார்த்து வருத்தப்பட்டால் பாவம். இப்ப எம்பெருமான நாம சரணமாக பற்றி விட்டால் சரி சரி, இனி இனி இவன் தவறு செய்ய மாட்டான், ஏதோ தெரியாதனமா செஞ்சு விட்டான் என்ன எம்பெருமான் நம்ம இடத்துல இறக்கப்பட்டு அவருடைய சந்தோஷம் நம்ம பேர்ல விழுந்ததுன்னு சொன்னால் அப்ப அவருடைய வெறுப்பு அவருடைய அந்த வருத்தம் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். அப்ப பாபங்கள் எல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். அப்ப அதனுடைய கஷ்டமே நமக்கு வராதே. பாபங்கள் இருக்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய பலன் வரும். எப்ப மூலமான பாபங்களே போய்விட்டதுன்னா அதனுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய துன்பங்கள் வரவே வராது. ஆக வருந்தாதிருணி மடநெஞ்சே நம்மேல் வினைகள் வாரா. வேற யாரோ உலகத்தவர்களிடத்துல இந்த வினைகள் பாபங்கள் தண்டனை கொடுக்கலாம். நாம எம்பெருமான பற்றி விட்டோம்னு சொன்னால் அடியவர்களிடத்துல இந்த துன்பங்கள் ஒன்னும் செய்யாது. இதத்தான் பெரியாழ்வாரும் நோய்கள்னு சொல்லி பண்டன்னு பட்டினங்காப்பே, எம்பெருமான பற்றி விட்ட பிற்பாடு நோய்களே இந்த உடலுக்கு வராது, எந்த துன்பங்களும் இந்த உடலுக்கு வராது, ஆத்மாவுக்கு எத்தாலும் வருத்தம் கிடையாதுன்னு அங்கு சாதித்தார். நெய்க்குடத்தை பத்தி ஏறும் எறும்புகள் போல் அந்த பதிகத்துல நமக்கு யமனால எந்த கஷ்டமும் இல்லை, பாபங்களை கண்டு அஞ்ச வேண்டாம்னு பெரியாழ்வார் சாதித்தார். அதே போலத்தான் இங்க திருமங்கையாழ்வார் வருந்தாதிருணி மடநெஞ்சே நம்மேல் வினைகள் வாரா. இனி நமக்கு இந்த துன்பங்கள் வரவே வராது. ஏன், பாபங்களே நசித்து போக போறது. பாபம் இருந்தால்தான் அதனுடைய பலனான துன்பம் வரும். மூலமான பாபமே போயிடுத்துன்னா எப்படி துன்பம் வரும்? இப்ப துன்பங்கள் வராது. திருந்தாவரக்கர் தென்னிலங்கை செந்தி உண்ண சிவந்தொரு நாள். அப்படியா? அப்படி நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு யாருக்கு சக்தி உண்டுன்னா ராமனுக்கு சக்தி இல்லையா என்ன? எப்பேற்பட்ட சிறந்த அந்த அரக்கர்கள், சிறந்த அரக்கர்கள் இல்லை, ரொம்ப தாழ்ந்த அரக்கர்கள், ஆனா அவருடைய பலம் எல்லாம் ரொம்ப உயர்ந்து இருந்ததே. இந்த அரக்கனுக்கு சமமா இன்னொரு அரக்கன் இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை பலத்தோடு தானே கூடியிருந்தான். அப்படிப்பட்ட அரக்கர்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் தவிடுபடியாம்படி ராமன் செய்திருக்கிறான் அல்லவா. அதத்தான் திருந்தா அரக்கர். என்ன சொன்னாலும் திருந்தவே இல்லை. மால்யவான் உபதேசித்தான் ராவணனுக்கு, விபீஷணன் உபதேசித்தான் ராவணனுக்கு, கும்பகர்ணன் உபதேசித்தான் ராவணனுக்கு, எத்தனையோ பேர், திருவடி ஹனுமான் உபதேசித்தார், அங்கதன் உபதேசித்தார், இத்தனை பேர் ஏன் பிராட்டி தாயாரே போய் சிறை இருந்தது எதனாலேனா எப்படியாவது எனக்கு உபதேசித்து திருத்த வேண்டும். தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியால் காரணமா கிளரக்கண் நகரரித்தன்னு பாசுரம். 10 மாசம் சீதா பிராட்டி ராவனுடைய பவனத்துல சிறை இருந்தாளே, ஏன் வலிய சிறை புகுந்தாள் என்றால் ராவணனை எப்படியாவது திருத்தணும். தேவஸ்திரீகளை எல்லாம் பிடித்து சிறை வைத்திருந்தான். தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் சிறையில் இருந்தால் தாய் மனம் எவ்வளவு கஷ்டப்படும். அதனால நானும் இந்த சிறைக்கே வந்து விடுகிறேன், அவள் தானே தன்னை சிறையிலே அடைத்து கொண்டாள். மேலும் ராவணனை எப்படியாவது திருத்துவோம்னு பல தடவை உபதேசித்து பார்த்தாள். என்ன சொல்லி அவன் திருந்தவில்லை. அதனால தான் திருந்தா அரக்கர் தென்னிலங்கை. அப்படிப்பட்ட அரக்கன் ராவணன், அவனை சேர்ந்த அரக்கர்கள் அத்தனை பேரும் தென்னிலங்கை, தெற்கு பக்கத்திலே அழகான அந்த நகரமா. லங்கைங்கிறது ஒரு பக்கம் இந்த தீயவர்களுடைய இருப்பிடமாக இருந்தாலும் அழகுன்னு பார்த்தால் அத்தனை ஆச்சரியமான அழகோடு இருக்குமா. திருவடி மதித்த ஐஸ்வர்யம் என்ன வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். ஆஞ்சநேயன் திருவடி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனாரா, போய் அப்படி மேல கழுகு பார்வை மாதிரி ஒரு பெரிய அந்த லங்கையை முழுக்க பார்க்கிறார். என்ன அழகு, என்ன அழகு, என்ன கோட்டை, என்ன கொத்தளம், என்ன மாடங்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இந்த நகரம், கண்ணை கவரும் விதத்துல இருக்கே. ஒரே ஒரு ராவணனாலே தானே இந்த லங்கைங்கிறது ரொம்ப கொடிய நகரமாக ஆகிவிடுகிறது. அவன் மட்டும் இல்லைன்னு சொன்னா நகரம் ரொம்ப அழகா இருக்குமே என்ன அவரே வியந்தார். அதுதான் தென்னிலங்கை. அழகான அந்த லங்கை செந்தி உண்ண சிவந்தொரு நாள். அது அப்படியே சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு பற்றி கொள்ளுமா போலே
ராமன் செய்தான் அல்லவா, தன்னுடைய அம்பு மழையினாலேயே மொத்த லங்கையும் பற்றி எரியுமா போலே அந்த பெரிய யுத்தத்திலே செய்தான். அதுதான் செந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் பெருந்தோள் வாணர் கருள் புரிந்து. செந்தி உண்ண சிவந்து ஒரு நாள் என்று இதுவரைக்கும் ராமாவதாரத்தை தெரிவிக்கிறார். செந்தின்னு சொல்றாரே, தீ நெருப்புனாலே சிவந்து தானே இருக்கும், ஏன் செந்தின்னு சொல்றாருன்னா ஆச்சரியமா வியாக்கியானத்துல காட்டுகிறார். இதுக்கு முன்னாடி அங்க நெருப்பு சிவந்தே இல்லையாம். ராவணனுக்கு பயந்துதானே பஞ்சபூதங்களும் அங்க இருந்தார்கள். அப்ப நெருப்பு வெளுப்பாகத்தான் இருந்து கொண்டிருந்தாராம். இப்படியே பசல நோய் பிடித்து வியாதி வந்துடுத்துன்னா ரொம்ப வெளுத்து போயிடுவோம்னு சொல்றோமே, அந்த மாதிரி நெருப்பு கூட ஒரு வியாதி வந்தால் போலே அங்க ரொம்ப சிவந்து எரியவே இல்லையா, பயந்து கொண்டு ஏதும் இல்லாமல் ரொம்ப வெண்மை நிறத்துல தான் எரிந்து கொண்டிருந்தாரா நெருப்பு. இப்ப ராவணனே முடிய போகிறான், ராமனுடைய பலம் அது நன்றாக தெரிந்து விட்டதா, இப்ப நல்லா கொழுந்து விட்டு தன்னுடைய இயற்கை நிறத்துல ஆனந்தமா பிரகாசித்து எரிந்தாராம் அந்த அக்னி பகவான். அதனாலே செந்தி உண்ண சிவந்தொரு நாள், நெருப்பு காத்துன்றது பெரிய கோபம், பசி, அந்த பசிக்கு இரையாக்குமா போலே மொத்த லங்கையும் தன்னுடைய அந்த அம்பு மழையினாலேயே ராவணனை முடித்து அத்தனை பேரையும் முடித்து நெருப்பு பற்றி எரியுமா போலே செய்தான். அல்லது திருவடி ஆஞ்சநேயன் அவர் மூலமாகவே அந்த லங்கையை முழுக்க முதல்ல நெருப்பு வைத்து கொளுத்தினாரே, அதையும் சொல்லுவதாக கொள்ளலாம். ஆக செந்திய உண்ண சிவந்தொரு நாள் பெருந்தோள் வாணர்க்கு அருள் புரிந்து, இது ராமாவதாரம். இதற்கு அடுத்து கிருஷ்ணாவதாரத்துல பெரிய வானாசுரன், 1000 கைகளோடு ஒரு பெரிய வானாசுரன், வாணன் என்று ஒருத்தர் தான், பானாசுரன், வாணன்னு அழைக்கிறார்கள், பாணன்னு அழைக்கிறார்கள். அந்த அசுரன் 1000 கைகளோடு எனக்கு சமமா இன்னொருத்தர் இல்லைன்னு ரொம்ப இருமாப்போடு இருந்தான். மேலும் சிவபக்தன், சிவனிடத்திலேயே போய் வரம் வாங்கி கொண்டு நீ எனக்கு காவலாக இருக்கணும், நீயும் உன் குடும்பமும் எனக்கு ஆபத்து வந்ததுன்னா நீங்க தான் எனக்கு போர் புரிந்து ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க, ஆஹா நம்ம பக்தனை நாம இன்னும் காப்பாற்றணும் என்ன அந்த ருத்ரனும் தன்னுடைய அந்த பரிகரத்தோடு வந்து இவருடைய அரண்மனை வாசல்ல காவலாக இருந்து அப்படி காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வானாசுரனை இப்ப எதிர்த்து வந்தான் கண்ணனை. கண்ணனுக்கு பிரத்யும்னன் திருக்குமாரர், பிரத்யும்னனுடைய குமாரர் அனிருத்தன். அந்த அனிருத்தனை வானாசுரனுடைய பெண் உஷை அவள் காதலித்தாள். சித்திரலேகான்னு ஒரு தோழி, அவளை வைத்துக்கொண்டு இந்த அனிருத்தனை நேர அப்படியே ஒரு மாயமா தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து அப்படியே அழைத்து கொண்டு போய், அதாவது அந்தப்புறத்துல தான் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அனிருத்தனை சேர்த்து வைத்துக் கொண்டு இருவருமாக சேர்ந்து அனுபவித்தார்கள். இந்த விஷயம் வானாசுரனுக்கு தெரிந்தது. 2 பேரையும் சேர்த்து சிறை வச்சுட்டார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். சிறை வைத்தான் ராவணன், சீதையை தனியாக சிறை வைத்தான், ராவண பிரித்து விட்டான். ஆனால் இங்க அனிருத்தனையும் உஷையும் பிரிக்கல, 2 பேரையும் சேர்த்து சிறை வச்சுட்டா அவளுக்கு அதுதானே வேணும். ரொம்ப சந்தோஷமா இன்னும் சந்தோஷமா குடும்பம் நடத்தினார்கள். இந்த விஷயம் ராவணனுக்கு தெரியலையே. இதே போல ராமனையும் சீதையும் சேர்த்து சிறை வைத்திருந்தால் ராமனை என்ன சொல்லிடுவாரா, ராவணா ரொம்ப சௌக்கியமா இருக்கு, நாங்க திரும்பி அயோத்திக்கே போகல, இங்கேயே அசோக வணிகையிலேயே இப்படியே சிறைப்பட்டு கிடக்கிறோம், ரொம்ப நன்றின்னு ராவணனுக்கே நன்றி தெரிவித்து அங்கேயே இருந்து விடுவார் எங்க ராமன் என்று அந்த அளவுக்கு ஈடுபட்டு வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி சிறை வைக்க இந்த விஷயம் கண்ணனுக்கு எட்டியது. போய் தன்னுடைய பேரனை மீட்டு கொண்டு வரணுமே, அதனால படை திரட்டி கொண்டு போனால் வானாசுரன் எதிர்த்து சண்டையிட்டான். அப்போ வரிசையா ருத்ரன், அவனுடைய மகன்னு கூட உறவுக்காரர்கள்னு அத்தனை பேரும் வந்து சண்டையிட்டார்கள். நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான், நேர் சரிந்தான் எரியும் அனலோன், நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவானன் தின்தோள் கொண்டவன்னே என்று திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பம் முதுகிட்டு மூவலகும் பூத்தவனே என்று போத்திட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தன ஏத்தும் என்று அங்க திருவரங்கத்தமுதனார் ராமானுச நூத்தந்தாதியில தெரிவிக்கிறார். அப்படி அத்தனை பேரும் எதிர்த்து வர அத்தனை பேரையும் முடித்து வானாசுரனுடைய 998 கைகளையும் முடித்தாராம். 2 கைகளை மட்டும் மிச்சம் வச்சாராம். ஏன்னா இப்ப அவளுடைய பெண்ணான உஷயத்தான தனக்கு மாட்டு பெண்ணாக பேரனுக்கு ஆம்படையாளாக அழைத்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறார். இப்ப கல்யாணம் பண்ற சமயத்துல பொண்ணுடைய தகப்பனார போக்கினோங்கிற பழி வேண்டாம், அப்பாவை கொண்டு அவனுடைய பொண்ணை தூக்கிட்டு போனோங்கிற அந்த பழி அந்த குற்றம் வேண்டாங்கிறதுக்காக 2 கையை விட்டாராம். இல்லைன்னா இவர் யாரை நம்பினார், சர்வேஸ்வரனான கண்ணனை நம்பி இருக்கணும். சாதாரண ஒரு ருத்ர தேவதையை நம்பி என்னோ ரொம்ப பலத்தோடு கர்வத்தோடு தெரிந்து கொண்டிருந்தார். அதற்கு இதுதான் தண்டனை. இப்ப இந்த 2 கையோட ருத்ரனுடைய 2 கையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி கொண்டு அழணுமா, ஐயோ உன்னை நம்பி நான் இப்படி மோசம் போனேனே, என்ன நம்பி நீ இப்படி மோசம் போனாயேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி கொண்டு அழுவதற்கு 2 கை வேணுமா அல்லவா, அதற்காக 2 கை இருக்கட்டும்ங்கிறதுக்காக மீதி 2 கைகளை வைத்தாராம்.
ஆக இப்படி அந்த வானாசுரனை எம்பெருமான் முடித்தான்னா தோள்களை எல்லாம் முடித்தான். பெருந்தோள் வானர்க்கு அருள் புரிந்து ஒரு நாள் பெரிய தோள், அப்படி நிறைய தோளோடு மிடுக்கோடு இருந்த வானாசுரனை அழித்தார்னா அவனுடைய செருக்கை அழித்து அருள் புரிந்தார். அருள் புரிந்ததுங்கிறது தான் இந்த சரித்திரம். ரெண்டு கைகளை வச்சு உயிரையும் வைத்தாரே, உயிரை மாய்க்காமல் செய்தா அருள் புரிந்து பின்னை மணாளன் ஆகி நப்பின்னை பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு நப்பின்னையோடு சந்தோஷமா அங்க கோகுலத்துல எவ்வளவு ஆனந்தித்தார். நப்பின்னைக்காகவே கிருஷ்ணாவதாரம் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே. கோட்டிடை ஆடினை கூர்த்து அடல் ஆயர்த்தம் கொம்பினுக்கே, ஆயர்த்தம் கொம்பான வஞ்சி கொம்பு போல இடை கொண்டிருப்பவளான நப்பின்னைக்காகவே எம்பெருமான் கண்ணனாக அவதரித்தான். 7 எருதுகளை அடக்கினான். அப்படிப்பட்ட கண்ணன் பின்னை மணாளனாகி முன் கருந்தாள் களிரொன் ஒசித்தானோர். கருந்தாள் கருப்பு நிறத்துல ரொம்ப உறுதியான பருத்து இருக்கக்கூடிய கால்கள் கொண்டிருப்பது எது? தாழ்னா கால், பெரிய பருத்த காலோடு யானை தானே இருக்கு. அப்படிப்பட்ட யானையை முடித்தான். குவலையா பீட்டம்ங்கிற யானையை முடித்தானா கண்ணன். கம்சன் நிறுத்தி வைத்திருந்தான் அந்த பெரிய யானை. அந்த யானையை முடித்தார். கருந்தாள் களிரொன்னு ஒசித்தானூர். அந்த யானை எப்படிப்பட்ட யானைன்னா மதம் பெருகி கொண்டிருக்கக்கூடிய யானையாம். அந்த யானையோட ஒரு பாகன், யானையை பாதுகாக்கக்கூடிய பாகன். இந்த பாகனுக்கு என்ன சாமர்த்தியம்னா, இந்த யானைய கண்ணன் முடித்தால் கூட பாகன் மீண்டும் இந்த யானைக்கு உயிரை கொடுத்து எழுத்து நிக்க வச்சுடுவாராம். கண்ணன் அந்த யானையை முடித்திருந்தாலும் பாகனுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் என்னன்னா, உயிர் போன யானையை கூட மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி நிற்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருந்ததாம். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உனக்கு இருந்தா எனக்கு இருக்காதா என்று கண்ணன் அந்த பாகனையும் முடித்து அந்த யானையும் முடித்தார். விற்பெரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ என்று பாசுரத்துல வேழம்னா யானை, பாகன் யானை பாகன், இந்த 2 பேரையுமா முடித்தார்னு அங்க திருவல்லிக்கேணி பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதே போலத்தான் கருந்தாள் களிரொன்னு ஒசித்தானோர். ஒப்பற்ற அந்த குவலையா பீட்டம்ங்கிற யானை அதனுடைய செருக்கு கர்வம் அதையும் அடக்கி அதையும் முடித்தார். அவனுடைய ஊர் எது? கண்ணபுரம், திருக்கண்ணபுரம். பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரம் என்னே கொண்டாடுவர்கள். அதற்குள்ளே ரொம்ப சிறந்த க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். அந்த இடத்துல தான் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள், அவரையே நாம் போய் பற்ற வேண்டும் என்று இந்த பாசுரத்துல மேலும் தெரிவிக்கிறார். அடுத்து இளையார் மலர்பூம் பொய்கைவாய் முதலை தன்னால் அடற்புண்டு கொலையார் வேழம் நடுக்குத்து குளைய அதனுக்கு அருள் புரிந்தான். அலைநீர் இலங்கை தசக்ரீவர் கிளையோர் கரசை அருளி முன் கலைமாச் சிலையாள் எய்தானூர். கண்ணபுரம் நாம் தொழுதுமே. திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் வணங்குவோம். அவர் கஜேந்திரன்கிற யானையை ரட்சித்தாரே, குவலையா பீட்டம்ங்கிற யானையை முடித்தார்னு போன பாசுரத்துல சொன்னாரா? ஒரு யானையை முடித்தார்னு உடனே அடுத்து யானையை ரட்சித்ததும் உண்டுங்கிற செயல் நினைவுக்கு வந்தது. ஆணை காத்து ஓர் ஆணை கொன்னு திருமழிசை ஆழ்வாரும் 2த்தையும் சேர்த்து சொன்னாரா? ஆழ்வார்களுக்கு எப்பொழுதும் மனசு இப்படித்தான் போகும். ஒரு இடத்துல ஒரு செயல் எம்பெருமான் செய்திருக்கிறார்னா இதே போல இன்னொரு செயல் இன்னொரு அவதாரத்துல நடந்திருக்கேன்னு அது நினைவுக்கு வரும். அதை தொட்டு இன்னொன்னு நினைவுக்கு வரும். இப்படி நினைவு முழுக்க இதுலயே இருக்கும். ஆனா நமக்கு எப்ப இது முடியும், அடுத்து வேற போவோம்னு சிந்தனை நகர்ந்து கொண்டே போகிறது நமக்கு. அவர்களுக்கு இதிலேயே தான் சிந்தனை. ஆக குவலையா பீட்டம் யானையை முடித்ததற்கு அடுத்து கஜேந்திரன்கிற யானையை எம்பெருமான் ரட்சித்தானே, அதை பத்தி தெரிவிக்கிறார். இளையார் மலர்பூம் பொய்கை வாய். பொய்கை அந்த பெரிய குளம், அது முழுக்க தாமரை பூத்து இருந்ததா. தாமரைக்கு பக்கத்துல இலைகள், தாமரை இலை எவ்வளவு பெருசு பெருசா இருக்கும். அதான் எங்க பார்த்தாலும் பசுகுன்னு இலை மூடிக்கொண்டிருக்கிறது. நடுவே அழகழகான புஷ்பங்கள் பூத்து இருக்கிறது. பார்த்த உடனே கஜேந்திராழ்வானுக்கு மனசு ஆர்ப்பரித்தது. எவ்வளவு அழகா இருக்கு இந்த புஷ்பம். புஷ்பத்தை பார்த்தா பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பித்தே ஆக வேண்டும் என்று துடிக்கு ஏற்படுகிறதே. இப்பயே போய் பறித்து விடுவோம்னு சொல்லி அதற்குள்ளே இறங்கியது. அந்த இளையார் மலர்பூம் பொய்கைவாய் முதலை தன்னால் அடற்புண்டு. போய் புஷ்பத்தை பறிக்கலாம்னு இறங்கினத்தான் தாமசம். அடுத்த நொடி உள்ளே காத்து கொண்டிருந்த முதலை வாழ்னு அதனுடைய காலை பிடித்து கொண்டதாம். பொய்கைவாய் முதலை தன்னால் அடற்புண்டு. அந்த முதலை போய் அப்படியே அந்த காலை பிடித்து கொண்டு உள்ளே இழுக்க ஆரம்பித்தது. முதலை தன்னால் அடற்புண்டு. தன்னால்னு சொல்றாரே, முதலையால் அடற்புண்டுன்னு சொன்னா போறோம். முதலை தன்னால் அடற்புண்டுன்னா முதலைங்கிறது யானையோடு ஒப்பிடறச்ச ஒண்ணுமே இல்லைன்னா நீர் புழு. யானைக்கு இருக்கக்கூடிய பலம் எங்க? முதலைங்கிறது எவ்வளவு அல்பமான ஜந்து, ஜலச்சர சத்தம். அப்படியே ஏதோ ஒரு குட்டையிலையும் குளத்திலையும் சுத்தி கொண்டிருக்கிறது. நதியில இருக்கக்கூடியது முதலை. அதுக்கு ஒரு பெரிய பலமா? யானைக்கு எவ்வளவு மிடுக்கு, என்ன பலம். ஆனா அப்பேற்பட்ட யானையும்
இந்த முதலை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே அழுத்தி கொண்டு போகிறதுன்னா அப்ப இது சாமானியப்பட்ட முதலை இல்லைன்னா பெரிய முதலையா இருக்கும் போல் இருக்கே. முதலையினுடைய வியாபாரம் தான் இங்க இருக்கு. யானைக்கு எங்க பலம் ஜாஸ்தி? அதுக்கு நிலத்துல பலம் ஜாஸ்தி. முதலைக்கு ஜலத்துல நீர்ல பலம் ஜாஸ்தி. இப்போ யானை தன்னுடைய நிலத்துல இல்ல, அது இந்த பொய்கையில ஜலத்துக்கு நடுவுல மாட்டின்னு இருக்கு. ஆக முதலையினுடைய செயல் தான் இப்ப அதிகரித்தது. பிடித்து இழுக்க 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 யானை அப்படியே உள்ள அழுந்துகிறது. துதிக்கை முழுகும் ஆபத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? யானைக்கு துதிக்கை இருக்கா, தும்பிக்கை இருக்கா? அது அவ்வளவு நீளமா இருக்கும். அந்த துதிக்கையினுடைய முனையில தான் துவாரம், ஓட்டை இருக்கு. அது வழியா தான் மூச்சு காத்து பிராணன் இருக்கு. இப்ப அது இன்னும் முழுகாத வரைக்கும் அது தன்னை காத்து கொள்ளும். அது வரைக்கும் அந்த யானை அப்படியே துதிக்கைய மேல வைத்து கொண்டு தலையெல்லாம் உள்ள போச்சு. துதிக்கை மொத்தம் உள்ள போயிடுத்து. வெளியில அந்த துவாரம் மட்டும் இருக்கான். இப்பதான் அது கதறது. ஆதி மூலமே ஓ நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்ன ஆரிடரை நீக்காய்னு அழைத்தது. அது வரைக்கும் தன் முயற்சியில தான் ஈடுபட்டு எப்படியாவது நாம தப்பித்து விடலாம்னு முயற்சித்தது. இனி முடியாதுன்னு கை ஒடிந்து போய் எம்பெருமானை அழைக்க எம்பெருமான் ஓடோடி வந்தானா? அதைத்தான் தெரிவிக்கிறார். முதலை தன்னால் அடற்புண்டு தாழ்ந்த அந்த முதலையாலே கஷ்டப்பட்டு கொலையார் வேழம் நடுக்குத்து குளைய அப்படின்னா தலையில அதற்கு மத ஜலங்கள் பெரிது கொண்டிருக்கக்கூடிய யானை. யானைன்னு சொன்னாலே தலையில அப்படியே நீர் வடிந்து கொண்டிருக்குமா, மத ஜலம் பெருகி கொண்டிருக்கும். கொலையார் வேழம் நடுக்குத்து குளைய, அது அப்படியே நடுங்கி போயிடுத்து யானை. ஐயோ அவ்வளவுதான் போல் இருக்கே, எம்பெருமானுக்கு இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியுமோ முடியாதோன்னு அது பயப்பட்டது. தன் உயிர் போகிறதே, ஒரே வலிக்கிறதே, துன்பமா இருக்கே, கஷ்டமா இருக்கேங்கிறதுக்காக அது நடுங்கலையாம். ஏன் நடுக்குற்றது? இந்த புஷ்பத்தை பறிச்சுட்டேன், இதை பறிச்சு கடைசியில எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியாமல் அழகான புஷ்பத்தை வீணடித்தேங்கிற குற்றம் வேற என்னிடத்துல வந்து சேர போறது. அது பாட்டுக்கு அங்க இருந்தால் வேற யாராவது பறித்து பெருமானுக்கு சமர்ப்பித்திருப்பார்கள். நான் பறிக்கிறேன் பேர் வழின்னு அதை பறிச்சுட்டு பெருமாளுக்கும் சமர்ப்பிக்காம பாழே போக்கினேங்கிற குற்றம் வேற வருமே என்பதற்காக நடுக்குற்று குளைய அது பயந்து போக ஒரு வியாபாரமும் செய்ய முடியாமல் இருக்க, அப்போ எம்பெருமான் அதனுக்கு அருள் புரிந்தான். நீ கவலைப்படாதே, உன்னுடைய புஷ்பத்தை நான் ஏத்துக்கிறேன் என்ன எம்பெருமான் விரைந்து ஓடி வந்து அந்த புஷ்பத்தை தன்னுடைய திருவடி தாமரைகள்ல சேர்த்து கொண்டு யானையை ரட்சித்தான், முதலையை ரட்சித்தான். கஜேந்திர வரதன் என்று திருநாமம் கொண்டானே அந்த எம்பெருமான சொல்லி அருள் புரிந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? அலைநீர் இலங்கை தசக்ரீவர் கிளையோர்க்கு அரசை அருளி. ஒரு கஜேந்திராழ்வான ரட்சித்தான், ஒரு அரக்கனை கூட ரட்சித்திருக்கிறார் எம்பெருமான். கஜேந்திராழ்வானாவது எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிற நல்ல எண்ணத்தோடு இருந்தது. அது எதனா அபச்சாரப்பட்டதா? பெருமான் இடத்துல அபச்சாரமே படலையே. அது கைங்கரியம் பண்ணணுங்கிற விருப்பத்தோடு இருந்தது, அதை ரட்சித்தார், புரியறது. இப்ப நமக்கெல்லாம் என்ன தோணும்? ஓ நாம் கூட அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணுங்கிற விருப்பத்தோடு இருந்தால்தான் ரட்சிப்பார் போல இருக்கு. நாம் அப்படியெல்லாம் இல்லையே சுவாமி. எடுத்த பிறவிகள் அத்தனையும் பெருமாளுக்கு எதிராகத்தான் இருக்கும், ஒரே பாப்பங்களை தான் புரிந்திருக்கிறோம், நம்ம ரட்சிப்பாரான்னு சந்தேகம் வருமே. ஏன் அரக்கனை கூட ரட்சித்திருக்கிறாரேன்னு அடுத்து தெரிவிக்கிறார். அலைநீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளி. தசக்ரீவன் 10 தலையோடு கூடின ராவணன். அலை நீர் இலங்கை, ஒரே சமுத்திரத்துல அலைகள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலாலே சூழப்பட்ட லங்கை, அதுல இருக்கக்கூடிய லங்கேஸ்வரனான ராவணன். ராவனுடைய தம்பின்னா எவ்வளவு குரூரமானவனா இருக்கணும். அவர் குணம் அப்படி இல்லை, ஆனா ராவனோடு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாலே தாழ்ந்தவன் தானே. ராவணன் பிறந்த வயிற்றுல தான் பிறந்திருக்கிறான், அது தானே தெரிவிக்கிறான். எவ்வளவு மோசமான தெரியுமோ? ராவணன் தங்கி இருந்த கர்ப்பத்துலன்னோ நானும் தங்கி இருந்து பிறந்திருக்கிறேன்னா அவனுக்கு இல்லாத குற்றம் கூட எனக்கு உண்டு எப்பொழுதுமே. அடுத்து இளையவனுக்குத்தானே இன்னும் அதிகமா வரும். மூத்தவனை காட்டிலும் இளையவனுக்குத்தான் எல்லாத்துலயும் உரிமை ஜாஸ்தி, பங்கு ஜாஸ்தி. இப்ப தசக்ரீவன் ராவணனுக்கு எவ்வளவு கொடுமையோ, எத்தனை பாப்பங்கள் உண்டோ மொத்தம் என்னிடத்துல உண்டு என்று விபீஷணன் சொல்லி கொண்டு வந்து, நான் பண்ணாத அபச்சாரம் இல்லை என்று கொண்டு வந்து சொல்லி கொண்டு வந்துதான் ராமனை சரணடைந்தான். அந்த இளையவனான விபீஷணனுக்கு அரசை அருளி. இவனுக்கு லங்கா ராஜ்யத்தை இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ராமன். முதல்ல சேர்த்துக்கூடாதுன்னு அத்தனை பேரும் வந்து எதிர்த்தா. சுக்ரீவன் முதலான வானரர்கள்லாம் வந்து ஆக்ஷேபம் செய்ய அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், அவனை நான் அபயம் கொடுத்து விட்டேன், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல சுக்ரீவன் போய் அழைத்து கொண்டு வர சேர்த்து கொண்டான் ராமன். பின்னர் இவருக்கு இங்கேயே லங்கா பட்டாபிஷேகம் பண்ணிட வேண்டியதுதான் என்று உடனேயே அந்த லங்கா ராஜ்யத்துக்கு இனி இவர் தான் ராஜான்னு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். இளைய பெருமாள் லக்ஷ்மணரை வைத்து ராமன் செய்து வைத்தார். அதற்கு பின்னாடிதான் ராமனுக்கு ஜுவரம் போயிட்டான். கிருதகிருத்திய ஸ்ததாராமோ விஜ்வரஹ பிரமுமோதஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இந்த விபீஷண சரணாகதி நடப்பதற்குத்தான் ராமன்
காத்து கொண்டிருந்தாரா. ராமாயணமே எதற்கு வந்ததுன்னா விபீஷண சரணாகதியை சொல்லி விபீஷணன் ராமனை வந்து சரணடைந்தான். ராமன் விபீஷணனை ஏற்றுக்கொண்டான். இத சொல்லுவதற்குத்தான் ராமாயணம் வந்ததுன்னு ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். இதுக்கா வந்தது? ஒரு தாழ்ந்த விபீஷணனை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தான் ராமனுக்கு பெருமையா? இத சொல்லுவதற்கு தான் ராமாயணத்துக்கு தாற்பயமானா? ஆமா, இதுதான் ராமனுடைய மனசுல இருந்ததாம். ராவணனே வந்தா ஏத்துக்கணும்னு அவர் காத்து கொண்டிருந்தார். அவருக்கு ராவணன் வரல. கடைசி பட்சம் ராவனுடைய தம்பியான விபீஷணாவது நமக்கு கிடைக்க பெற்றோமே என்ன மிகுந்த சந்தோஷப்பட்டு அந்த விபீஷணனை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தை கொடுத்தார். கொடுக்கறச்ச ஒரு தவிப்பு இருந்துதான். நம்ம தம்பின்னு தானே ஏற்றுக்கொண்டார். நின்னோடும் எழுவரானோம். முதல்ல குகனை சேர்த்து கொண்டார். உன்னோடு ஐவரானோம் தசரதன் சொல்லி அனுப்பினாராம் அப்படின்னு ராமர் சொல்றார். 4 பிள்ளைகள் பிறந்தீர்கள், ஆனா எனக்கு போராது ராமா, இன்னும் கொஞ்சம் தம்பிமார்கள் வேணும், இன்னும் கொஞ்சம் புதல்வர்கள் வேணும், நீ போய் சம்பாதித்து கொண்டு வான்னு தான் என்னை காட்டுக்கு அனுப்பினார். இதோ வந்தேன், முதல்ல குகனை சந்தித்தேன், ரொம்ப சிறந்த குணங்களோடு இருக்கிறான், இவனை ஒரு தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், சுக்ரீவனை மற்றொரு தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதோ விபீஷணன் இவனை சிறந்த தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராமன். ராஜ்யத்தை கொடுக்கறச்ச ஒரு தவிப்பு வந்துதான். தம்பின்னு சொன்னாலே யாரும் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறா. நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் லக்ஷ்மணா, நீ இங்க நாட்டுல இருந்து ராஜ்யத்தை பார்த்துக்கோன்னு சொன்னா முடியாதுங்கிறான். பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குற, வேண்டவே வேண்டாம், அவன் மொத்தத்தையும் கொண்டு வந்து எங்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு பாதுகையை வாங்கிட்டு போயிட்டான். அடுத்து சத்ருக்ன ஆழ்வான் முகத்தையே காட்ட மாட்டான், இந்த பக்கம் திரும்பவே மாட்டான். சரி, அடுத்து குகன்னா அவனும் வேண்டான்னு சொல்லிட்டான். சுக்ரீவன் வேண்டான்னு சொல்லல, வாலி கொடுத்தத, அதாவது வாலி ராஜ்யத்தை கொடுத்து இவன் கொடுத்தா ஏத்துன்ட்டான். ஆனால் இப்ப விபீஷணன் அந்த மாதிரி இல்லையே. அவர் ரொம்ப சிறந்து எதுவுமே வேண்டாம், தியக்த்வா புத்திராம்ச தாராம்சன் அனைத்தையும் விட்டுட்டுன்னா வந்திருக்கிறார். விட்டுட்டு வந்தவர் இப்ப அவர்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தா ஏத்துப்பெற மாட்டாரோன்னு தெரியலையேன்னு தவித்து கொண்டிருந்தாரா. கொடுத்த உடனே ராமன் கொடுக்கிறான்னு சொன்னா எதையா இருந்தாலும் ஏத்துக்கணும், அதுதான் நமக்கு தெரியும்னு அந்த விபீஷணன் ஏற்றுக்கொள்ள சந்தோஷப்பட்டார் ராமர். தவிப்பு அடங்கியது, ஜுவரம் நீங்கியதான். காட்டுக்கு புறப்பட்டவர் ஒரு தவிப்போடையே வந்தார். விபீஷணனை பெறுவோமா முடியாதான்னு கிடைச்சான்னு உடனே திருப்தி ஏற்பட்டது, முகம் மலர்ந்தது. அப்பதான் ராமன்னே ஆனாராம். அது வரைக்கும் ராமன்னு முழு பெயர் அவருக்கு பொருத்தமா இருந்ததான்னா சந்தோஷமே இல்லைன்னா அழகு குறைஞ்சிருக்குமே. ராமன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அழகு மிக்கிருப்பவன் அர்த்தமா. இப்ப விபீஷன் அடைந்த பிற்பாடுதான் பூர்ணமான அழகா இருந்ததாம். பௌர்ணமி நிலவு எவ்வளவு பிரகாசிக்குமோ அது மாதிரி பிரகாசித்தார். அப்ப தசக்ரீவர் இளையோர்க்கு அரசை அருளி அந்த ராஜ்யத்தை கொடுத்து முன் கலைமா சிலையால் எய்தானோர். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? மாயமானாக அந்த மாரீச்சன் வர அவன் பின்தொடர்ந்து அந்த மானை எய்து, அம்பாலை எய்து அத்தை முடித்தாரா. அதத்தான் கலைமா சிலையால் எய்தானோர். கலைமா அப்படின்னா மாயா மிருகம். ஒரு தங்கமான போலத்தான மாரீச்சன் வேஷம் போட்டு கொண்டு வந்தான். அந்த மாயமான மிருகத்தை பெரிய சிலை, மா சிலையால் தன்னுடைய பெரிய அந்த கோதண்டத்தை வைத்துக்கொண்டு பின்தொடர்ந்து, அம்மானை பின்தொடர்ந்த ஆழியான் என்ன பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வாருடைய பாசுரம். அந்த மாயா மிருகத்துக்கு பின்னாடி போய் அத்தை முடித்தவனுடைய ராமன், அவனுடைய திருவடிகளையே நமக்கு தஞ்சமாக பற்ற வேண்டும். அவன் இருக்கக்கூடிய ஊர் திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசம், அத்தை சென்று அடைவோம் என்று இதுல தெரிவிக்கிறார். அப்ப தானே மாய மிருகத்துக்கு பின்னாடி போய் அத்தை முடிக்கிறார். விபீஷணனை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதெல்லாம் பார்த்தால் எத்தனை தப்பு புரிந்தாலும் தவறு புரிந்திருந்தாலும் நம்மையும் ஏற்றுக்கொள்ளுவார். நமக்கு பிரதிபந்தகமா தடைகளாக இருப்பதையும் தானே போக்கடிப்பார் என்பதுதான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே மறுபடியும் தன்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிருணி வலிமிக்க காலார் மருதும் காய்சினத்த கழுதும் கதமா கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லருயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அவன் எத்தனை செயல்களை புரிந்து அடியார்களுக்கு விரோதின்னு இருந்தால் நான் போக்கியே தீருவேன்னு கையில கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிறச்ச நாம வருந்தலாமோ? நமக்கு இருக்கக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவர்னா, தொண்டர்களை திரும்பியே பார்க்க மாட்டார் சுவாமி. அவர் பாட்டுக்கு இருப்பார். தொண்டர்களை இடத்திலிருந்து வசூலிப்பதற்கு மட்டும்தான் இங்க வருவார். இப்படிப்பட்ட தலைவரா நமக்கு இருக்கார். நமக்கு யாரான ஒரு எதிரின்னு இருந்தா அடுத்த க்ஷணம் விட்டேனபார், அவர்களை முடித்த பிற்பாடுதான் எனக்கு அடுத்த வேலை என்ன, அந்த அளவுக்கு அதுல தீட்சிதனாய் விரதம் கொண்டவனாக பெருமான் இருக்கிறான். அப்படியா? ஆமா, இதோ இத்தனை சரித்திரங்கள் சாட்சி என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிருணி. பெரிய துன்பம், பெரிய கஷ்டம். நாம பண்ணியிருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் கொஞ்ச நஞ்ச பாப்பமா? இனி மிச்சம் இல்லாம பெரிய பெரிய மலை போன்ற பாப்பங்களை பண்ணியிருக்கிறோம். என்ன துக்கம் வரப்போகிறதுன்னு தெரியாமல்
அப்படி சுகப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பிறவிங்கிறதே பெரிய துக்கம், அதையே புரிந்து கொள்ளாமல் ரொம்ப சௌக்கியமா இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு என்ன துன்பம் வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறதேன்னு பயந்து அதிலே ஒடிந்து போகாதே. பிச்சேரின மனமே, பைத்தியம் பிடித்தாற் போலே அதுவோ இதுவோன்னு யார் யார் சொல்றதையோ கேட்டு அலையாதே. பெருமான் இருக்கிறான், ரட்சிப்பான்கிறத உறுதிகொள். என்னத்தை உபதேசிக்கிறார்? மாலாய் அப்படின்னா ஏதோ கண்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இது உயர்ந்தது அது உயர்ந்ததுன்னு போகாதே. இது காப்பாத்துமோ அது காப்பாத்துமோன்னு யார் யார் சொல் பேச்சையோ கேட்டுக்கொண்டு அலையாதே. நீ வருந்தாது இரு, சோகப்படாதே, துயரமே இல்லாமல் நிறைவாக உறுதியாக இருப்பாய் என்று உபதேசிக்கிறார். அப்படி உறுதி எங்கிருந்து வரும்? பெருமானப்பார் வலிமிக்க காலார் மருதும் காய்சினத்த கழுதும் ஒவ்வொருத்தர சரித்திரமா தெரிவிக்கிறார். வலிமிக்க காலார் மருதும், மருத மரங்கள், ரெண்டு பெரிய மருத மரங்கள், யமலார்ஜுனர் அப்படின்னு ரெண்டு மரங்களாக, யமலார்ஜுனர்கள்னு ரெண்டு பேர் இருந்தார்கள். அந்த மருத மரங்கள் இரட்டையாக வளர்ந்து இருந்தது. இவர் யசோதையினுடைய அந்த கிரகத்துல பின்பக்கம் வளர்ந்திருந்தது. கண்ணனை உலூகலம் உரல்ல பிடித்து கட்டி போட்டாள் யசோதை. அந்த உரலோடு அப்படி இழுத்து கொண்டு போகிற சமயத்துலதான் மருத மரங்களுக்கு நடுவே வந்தார் கண்ணன். ரெண்டு மரம் ரொம்ப இணைந்து இருக்கிறதே, எதற்கு இருக்கு அப்படின்னு யோசித்தவர், ஏதோ அரக்கர்கள் தான் இருக்கா, இதை முடிக்க வேண்டியதுதான் மனசுல நினைத்து கொண்டு தான் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல போனார். தானே பருத்த திருமேனி தான் இருந்தாலும் சற்று சுருக்கி கொண்டு அந்த மரங்களுக்கு நடுவே எப்படியோ புகுந்து வெளில போயிட்டார். ஆனா உரல் வரணுமே, அது இருக்கக்கூடிய பருமனுக்கு அது எப்படி இதற்குள்ள நடுவுல வரும்? ஆனாலும் அத்தை ரொம்ப வலிமையாக பிடித்து இழுக்க வேறு வழி இல்லாமல் அது போய் அந்த மரங்களை முட்டி தள்ள அது அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இடிந்து கீழே விழுந்து முடிந்தன. அப்ப வலிமிக்க காலார் மருதும், பெரிய வேரோடு ஊன்றி இருக்கக்கூடிய மருத மரங்களை கண்ணன் முடித்தான். அப்ப அந்த அசுரர்களை முடித்தான். மரத்துக்குள்ள அசுரர்கள் ஆவேசித்திருக்க அவர்களையும் முடித்தான். குபேரனுடைய ரெண்டு குமாரர்கள் நலகோபரன் மணிகிரீவன் என்று ரெண்டு பேரும் தான் சாபத்தினாலேயும் அந்த மரத்துல இருந்தார்கள். அந்த சாபத்தையும் போக்கடித்தான். அப்போ அப்படி ரட்சித்தவன் எம்பெருமான்னு முதல் சரித்திரத்தை சொன்னார். காய்சினத்த கழுதும் என்றால் இது ரொம்ப கோபத்தோடு வந்திருக்கக்கூடிய பூத்தனைங்கிற அரக்கி. கழுதுன்னா அரக்கி, காய்சினத்த கழுது ரொம்ப கோபத்தோடு வந்திருக்கக்கூடிய அரக்கி பாலை கொடுத்து எப்படியாவது இந்த கண்ணனை முடித்தே தீருவேன் கோபத்தோடு வந்தாளா, அந்த பூத்தனைய முடித்தார். கதமா கழுதையும், மிகுந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய கழுதை வடிவத்துல வந்த ஒரு அசுரன், தேனுகாசுரன் என்ன ஒரு அசுரன், அவனையும் கண்ணன் முடித்தார். மாலார் விடையும், காய்சினத்த கழுதும், கதமா அப்படிங்கிறதுனால மாங்கிறதுனால கேசிங்கிற அரக்கனா, குதிரை வடிவத்துல ஒரு அரக்கன், கழுத வடிவத்துல அரக்கன். இனி மிச்சம் இல்லை, கோகுலத்துல எழும் புல் பூண்டுகள் எல்லாம் அசுர ஆவேசமாக அரக்கர்களாக வந்து அத்தனை பேரும் கண்ணனை முடிக்கணும்னு வர அத்தனை பேரையும் கண்ணன் முடித்தானா. மாலார் விடையும் அப்படின்னா பெரிய அந்த ரிஷபங்கள், நப்பின்னை பிராட்டி அடையணும்னா 7 எருதுகளை சுல்கமாக வைத்து இத்த யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பெண்ணை கொடுப்பேன்னு கும்பன் சொல்லியிருந்தாரா, அவர் தான் தகப்பனார், பெண்ணுக்கு தகப்பனார். உடனே அந்த எருதுகளை முடிக்க வேண்டும் என்ன அத்தை முடிப்பதற்கு எம்பெருமான் சென்று முடித்தான். மாலார் விடையும் மத கரியும் என்பது குவலையா பீடம், மத நீர் உந்தி தள்ளு கூடக்கூடிய அந்த குவலையா பீட்டம்ங்கிற யானையை முடித்தார். இப்போ பெரிய உருவத்தோடு இருக்கக்கூடிய விடைகள் ரிஷபங்களை முடித்தார். பெரிய மத நீரை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய குவலையா பீட்டத்தை முடித்தார். மல்லர் உயிரும் முஷ்டிக சாணூரங்கிற மல்லர்களை நிறுத்தி வைத்தானா. கம்சன் 3 வைத்திருந்தானா, முதல்ல யானை, அடுத்து மல்லர்கள், அடுத்து தானே. கண்ணனை இந்த 3ல எதையாவது ஒண்ணுத்திலேயே முடிச்சுடணும். யானையே முடிச்சுடும், இல்லையா மல்லர்கள் முடித்து விடுவார்கள், இல்லையா நான் இன்னும் பலசாலி இருக்கேன் நான் முடிக்கிறேன்னு அத்தனை கர்வத்தோடு இருந்தான். கண்ணன் ஒவ்வொருத்தரையா முடித்து கொண்டு இறுதியில கம்சனையும் முடித்து விட்டானா. மல்லருயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தானூர், நம்முடைய திருவடியினாலே சகடாசுரனை அப்படி முடித்தாரே, கால் அப்படி நிமிர்த்தார். யசோத பால் கொடுத்து விட்டு ஒரு தூளியில போட்டுட்டு சற்று போய் காரியம் பார்க்கலாம்னு பக்கத்துல ஒரு வண்டி சக்கரத்துக்கு பக்கத்துல வைத்து விட்டு போனார். அந்த க்ஷணத்துல அந்த வண்டி சக்கரத்துல ஒரு அசுரன் ஆவேசித்து இந்த குழந்தை இப்படியே முடித்து விட வேண்டியதுதான் ஓடி வர, கண்ணன் அப்பப்ப பால் சாட்டு பழக்கம், இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பால் வரலையேன்னு சற்று விழித்து கொண்டு ஒரே சோர்வோடு சற்று வருத்தத்தோடு அழுகையோடு கை கால அப்படி உதற நிமிர, அப்படி உதற சமயத்துல இந்த சகடாசுரன் வந்து தலையை கொடுத்தான். அவ்வளவுதான், ஓடி போய் உருண்டு விழுந்து சந்தி பந்தங்கள் அற்று அப்படியே பிராணனே முடிந்து விட்டது சகடாசுரனுக்கு. இப்ப காலால் சகடம் பாய்ந்தானூர், தம்முடைய திருவடிகளை உதறி தள்ளி அந்த சகடாசுரனை முடித்தார். அவனுடைய ஊர்
திருக்கண்ணபுரம்ங்கிற ஆச்சரியமான திவ்யக்ஷேத்திரம். இப்படி எம்பெருமான் இத்தனை பிரதிபந்தங்களை போக்கியிருக்கிறானே, இதெல்லாம் அடியார்களுக்கு விரோதிகளா? அடியார்களுக்கு இதெல்லாம் விரோதிகளா? கண்ணனுக்குத்தானே இதெல்லாம் ஆபத்துன்னா கிடையவே கிடையாது. கண்ணனுக்கு நேர யாரும் விரோதிகளே கிடையாது. அடியார்கள் அவர்கள் மனசுல இவர்களெல்லாம் விரோதிகள் நினைக்கிறார்கள். ஏன்னா கண்ணனுக்கு இவர்கள்லாம் ஆபத்து கொடுக்கணும்னு இருக்கிறார்களா? அவர்களை பார்த்தா அடியார்களுக்கு ஒரே பகீர் பகீர்னு இருக்குமா. இப்ப அடியார்களுக்கெல்லாம் துன்பம் கொடுப்பவர்கள் இந்த அரக்கர்களா? இவர்களை நான் முடிக்கிறேன் பாருன்னு அதனால தான் இவர்களை முடித்தானா. தனக்கு நேரே ஆபத்துன்னு இவர்களை முடிக்கலையா. இந்த அடியார்கள் கோபிமார்கள்லாம் பார்த்து பயங்குகிறார்கள், நடுக்குகிறார்கள். இவர்களுடைய வருத்தத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அரக்கர்களை எல்லாம் கண்ணன் முடித்தான். ஆக நீயும் வருந்த வேண்டாம், உன்னுடைய கஷ்டங்களையும் எம்பெருமான் போக்கடிப்பான் இந்த பாசுரத்துல சொல்லி மேலும் பல சரித்திரங்களை அடுத்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். புன்னால் மாறி பழுதாக்கி கொடியேறிடையாள் பொருட்டாக வன்தாள் விடையேழ் அந்நடர்த்த வானோர் பெருமான் மாமாயன் சென்னான் தூது பஞ்சவர்க்காய் திரிகால் சகடம் சினமழித்து கண்ணால் விளங்காய் எறிந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. திருக்கண்ணபுரத்தை போய் சேவிப்போம். அங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் சின்ன கண்ணனாக எத்தனை செயல்களை புரிந்திருக்கிறான். குன்னால் மாறி பழுதாக்கி, 7 வயசு சிறு பிள்ளைனா கண்ணன். கோவர்தனத்துக்கு படையிலிடுங்கள்னு சொன்னது பெரிய தப்பா போச்சு. இந்திரனுக்கு அவ்வளவு கோபம் வந்து கல் மழைய பெய்வித்தானா. உடனே குடையாக கோவர்தனத்தை தூக்கி பிடித்தான் கண்ணன். ஓ, நம்மாலத்தானே இப்படிப்பட்ட ஆபத்து வந்தது, நாம் தான் இவர்களை ரட்சிக்கணும். கோவர்தனத்துக்கு படையிலிடுன்னு சொன்னதுனாலதானே வந்தது, அதையே தூக்கி ரட்சிப்போம். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் என்ன பாசுரமா. அப்படி கோவர்தனத்தை தூக்கி கல் மாறிய பழுதாக்கிட்டான். இந்திரன் பெய்த மழை ஒண்ணும் இல்லை, என்ன அது வியர்த்தம் வீண் என்று அதை வீணடித்து விட்டானோ இல்லையோ. கொன்றால் மாறி பழுதாக்கி கொடியேறிடையாள் பொருட்டாக, கொடி போன்ற இடை நப்பிண்ணை பிராட்டி. அப்படி அழகான அந்த நப்பிண்ணை அடையணுங்கிறதுக்காக பார்த்தால் இடி போல ரிஷபங்களாம். கொடி போல இருக்கக்கூடிய பெண்ணை அடையணும்னா சரி, ஏதோ கொடி போல 4 கண்ணுக்குட்டி இருக்கும், அத்தை மேய்ச்சிட்டு வந்தா கொடுப்பாள்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. கிடையாது, இடி போல பலமா இருக்கக்கூடிய ஒரே துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த எருதுகள் ரிஷபங்களை அடக்கினாதான் பொண்ணுன்னு சொல்லிவிட்டார் மாமனாரான கும்பன். சரி, வேறு வழி இல்லை, அவைகளை முடிப்போம் அடக்குவோம் என்று அவள் பொருட்டாக வன்தாள் விடையேழ் அந்நடர்த்து, பெரிய வலிமை மிக்க தாள் கால்களை உடைய அந்த விடையேழ் 7 ரிஷபங்கள் அத்தனையும் அடக்கினான். இந்த ரிஷபங்களை அடக்கினாங்கிறதுனால நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் 7 பருவங்கள் இருக்கு. முதல்ல கர்ப்பத்துல இருக்கோம், அடுத்து ஜனனம் பிறக்கிறோம், அடுத்து சைஷவம் குழந்தை பருவம் ஒன்னும் தெரியாம அறியாத பருவம், அடுத்து பால்யம் அப்படி ஓடி விளையாடக்கூடிய பருவம், யவ்வனம் சற்று வயது முதிர்ந்து விஷய சுகம் இந்தந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய சுகம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் யவ்வனம். வார்த்தக்கியம் அப்படி இருக்குமா, யவ்வனம் கழிந்து மூப்பு வராதா, அப்ப ஜரை மூப்பு வயோதிகம் வருது, இறுதியில மரணம், மரணத்தருவாய் ஏற்பட்டு மரணமே ஏற்படுகிறதா. இந்த 7 நிலை ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு வருகிறதா. ஒவ்வொரு பிறவியிலும் ரெட்டையா நமக்கு 2 அனுபவங்கள், புண்ணியம் பாவம். புண்ணியத்துக்காக நல்ல அனுபவம் ஏற்படுறது, பாவத்துக்காக துக்கம் வருகிறது. இப்ப இன்ப துன்பங்கள்ங்கிறது 2 நிலையிலும் இருக்கா. இப்ப ரிஷபங்களை பார்ப்போம். 7 ரிஷபங்கள், ஒவ்வொன்றுத்துக்கு 2 கொம்புகள், 2 கொம்புகளோட 7 எருதுகளா. இப்படி 7 நிலைகள்ல 2 இன்பங்கள் நமக்கு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகிறது அல்லவா. இத கண்ணன் முடிக்கிறானா. அப்ப எம்பெருமானை போய் பற்றினோம்னு சொன்னால் 7 எருதுகளை முடித்து எப்படி நப்பின்னை அடைந்தானோ அது மாதிரி நமக்கு உண்டான இந்த 7 நிலைகளையும் அவன் போக்கி நம்மையும் எம்பெருமான் அடைகிறான். அப்ப விடையேழன் அடர்த்து வானோர் பெருமான் மாமாயன். இதெல்லாம் செய்தவர் யாரு? ரிஷபங்களோட இப்படி சண்டை போட்டு இருக்காரு, யார் சுவாமி இவர்னா வானோர் பெருமான். நித்திய சூரிகள் நாயக்கன்னா இவர். வைகுந்தத்துல சேன முதலியார், கருடாழ்வார், ஆதிசேஷன் இவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய எம்பெருமான் தான் இதோ மாடு கண்ணுகளுக்கு பின்னாடி விளையாடி கொண்டு இங்க ரிஷபங்களை அடக்கி கொண்டு இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரியவன், இவ்வளவு எளிமையாக நமக்காக வந்திருக்கிறான். மாயன், இவனை ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆச்சரியமான சக்தி படைத்தவன், பெரியவனா எளியவனா என்ன தூது போவதற்கு இவனா ஆள்? கண்ணனா தூது போகணும், வேற யாரும் ஒரு தாழ்ந்த ஆள் கிடைக்கலையா? தூது போகிறதுங்கிறது அவ்வளவு தாழ்ந்த காரியமா? இதுல ஒன்றும் பெரிய சமாச்சாரமே இல்லையே. இந்த இடத்துல இருந்து என்ன சொல்றாளோ அதை கொண்டு போய் அங்க சொல்லணும், அங்க என்ன சொல்றாளோ மீண்டும் கொண்டு வந்து இங்க சொல்லணும். இதை செய்வதற்கு வேற யாருமே ஆள் கிடைக்கல. கண்ணன் போயிருக்கிறாரேன்னா அதுவும் அந்த தூது போவதுல பல நிலைகள் இருக்கு. ரொம்ப தாழ்ந்தவன், அவனுக்கு ஒன்றும் புத்தி இல்லைன்னா கடைசி பட்சம் என்ன பண்ணுவாளான்னா ஒரு ஓலையில விஷயத்தை எழுதி அதை ஒரு
ஏதோ ஒரு சங்கிலிலையோ கயிறுலையோ கட்டி அதை கழுத்துல மாட்டிடுவாளாம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இங்கிருந்து எதிரி யாரிடத்துல தூது போகணுமோ அவனிடத்துல போய் சேர்ந்தால் அவனே அவனை அழைத்து கழுத்துல இருக்கிற ஓலையை பிரித்து படித்து விட்டு மீண்டும் தன்னுடைய செய்தியை ஓலையாக எழுதி அதுல வைத்து அனுப்பி விடுவான். இந்த செயலை செய்வதுங்கிறது எவ்வளவு தாழ்ந்தது. அப்படிப்பட்ட செயலை கண்ணன் செய்திருக்கிறான்னா தேவையா? யாரும் அவ போன்னு சொல்லவே இல்லை. ஆனா நான் தான் போவேன், நான் தான் தூதுக்கு போவேன்னு தானே முனைந்து கொண்டு பஞ்சவர்க்காக தூது சென்றான். சென்னான் தூது பஞ்சவர்க்காய். இப்படி போனவன் திரிகால் சகடம் சினமழித்து, முன்பு சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்துல இது ஏதோ 60 சஷ்டியப்த பூர்த்தி ஆன பிற்பாடு நடந்தது, தூது சென்றது. இது இன்னும் 6 மாசம் 7 மாசத்துல நடந்து சகடாசுரனை முடித்தது. அந்த சரித்திரத்தை சொல்றார். திரிகால் சகடம் சினமழித்து, அப்படி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரம் சகடாசுரன் அவனுடைய கோபத்தை அழித்து கன்றால் விலங்காய் எரிந்தானூர். கண்ணுக்குட்டி வடிவத்துல ஒரு அசுரன், விளாம்பழ வடிவத்துல ஒரு அசுரன், வத்சாசுரன் கபித்தாசுரன் 2 பேருமா சேர்ந்து வர 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்குமாறு எம்பெருமான் செய்து விட்டார். கண்ணுக்குட்டியை பிடித்தார், பின்னங்கால பிடித்து ஒரு சுழட்டி நேர அந்த விளாம்பழத்தை நோக்கி அப்படி அடித்தார். ஒவ்வொரு அசுரன் 2 பேரும் ஒன்னோட ஒருத்தன் முட்டி கொண்டு அப்படியே விழுந்து பிராணனை போக்கி கொண்டார்கள். அப்ப கண்ணால் விலங்காய் எரிந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்தை போய் சேவித்தால் நிச்சயம் நம்முடைய பாப்பங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறான், உஜ்ஜீவனத்தையே கொடுக்கிறான் என்று இந்த 9வது பாசுரத்துல சொல்லி இறுதியாக இந்த 10 பாசுரங்களுக்கு உண்டான பலனை தெரிவித்து நிறைவுறுத்துகிறார். கருமாமுகில் தோய் நெடுமாட கண்ணபுரத்தெம் அடிகளை திருமாமகளால் அருள்மாறி செழுநீராளி வளநாடன் மறுவார் புயற்கை கலிகன்னி மங்கவேந்தன் ஒளிவல்லார் இரு மாநிலத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரே. நித்திய சூரிகளெல்லாம் வணங்கும்படியாக பெருமை இவர்களுக்கு வரும் என்று தெரிவிக்கிறார். கருமா முகில் தோய் நெடுமாட கண்ணபுரம், திருக்கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் என்ன அழகு, என்ன ஆச்சரியம்னா மாடங்கள் உயர்ந்து இருக்குமா. அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள், அதனுடைய செவுறு மாடங்கள்லாம் மேல்தளங்கள் எல்லாம் ரொம்ப உயரத்துல இருக்கும். எவ்வளவு உயரத்துல இருக்கும்னா மேகங்கள், வானத்துல சஞ்சரிக்கக்கூடிய மேகங்கள் நீரை சுமர்ந்து கொண்டு தானே செல்லுகிறது. ஜலத்தை சுமந்து கொண்டு மேகங்கள் சுற்றிக்கு வருகிறதா, அதெல்லாம் ஓய்வெடுக்கணும்னா இந்த மாடங்கள்ல வந்து தங்கிக்குமா. அதுதான் கருமா முகில் தோய், கருப்பு பெரிய மேகங்கள் எல்லாம் வந்து ஓய்வெடுக்கக்கூடியதாய் அப்படி தங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மாடங்களை கொண்டிருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம். அங்கே இருப்பவன் எனக்கு சுவாமி, கண்ணபுரத்தெம் அடிகளை நமக்கு சுவாமியாய் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை திருமாமகளால் அருள்மாறி செழுநீராளி வளநாடன். இப்படிப்பட்ட எம்பெருமான் இவர்தான் உஜ்ஜீவனத்துக்கு வழி. திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுப்பார். இந்த திவ்ய கஷேத்திரமே நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும்ங்கிற இந்த அர்த்தம் எல்லாம் எப்படி தெரிந்தது அதை தெரிவிக்கிறார். திருமாமகளால் அருள்மாறி செழுநீராளி வளநாடன். திருமாமகள் மகாலட்சுமி தாயார் தான் எனக்கு இதையெல்லாம் தெரிவித்தாள். இந்த எம்பெருமான் வெறும் அஷ்டாட்சரத்தை உபதேசித்தாரே தவிர பிராட்டி தான் எனக்கு கூடவே இருந்து கவலைப்படாதே, இந்த திவ்ய கஷேத்திரம் இருக்கு, இங்க வந்தால் எம்பெருமான் ரட்சிப்பான், நான் அருகேவே இருக்கேன் என்று இத்தனையும் புருஷகாரமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுபவளே இந்த பிராட்டி தான். ஆக திருமாமகளால் அருள்மாறி கண்ணபுர நாயகி தாயார்னு இன்னைக்கும் திருக்கண்ணபுர கஷேத்திரத்துல சேவை சாதிக்கிறாள் அந்த பிராட்டி. அவளாலேயே அருள்மாறி என்ன அந்த அருளை மழையாக பெற்றவரா இவள். பிராட்டியினுடைய அருள் மழை அதிலே நனைந்திருப்பவர் திருமங்கையாழ்வார். செழுநீராளி வளநாடன், செழுமையான நீர், ரொம்ப செம்மையாக அந்த நீர் வளத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஆலிநாடு, திருவாளிங்கிற நாடு, அந்த க்ஷேத்திரத்துக்கே அரசனா இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார். மறுவார் புயற்கை கலிகன்னி. புயற்கை கலிகன்னின்னா கொடை வள்ளலாம் திருமங்கையாழ்வார். புயல்னு இந்த இடத்துல சொல்றது மேகங்கள். மேகங்கள் எவ்வளவு கொடை வள்ளலா இருக்கும். இன்னார் இணையாருங்கிற வேறுபாடே பார்க்காமல் நல்லவர்களா தீயவர்களா என்ன, இதெல்லாம் பணக்காரர்களா ஏழையா இதெல்லாம் பார்க்காமல் மழைன்னு வந்தால் எல்லார இடத்துலையும் சேர்த்து தானே மழை பெய்கிறது. அதுதான் கொடை வள்ளல்னு அந்த மேகத்துக்கு தெரிவிப்பார்கள். அதை போல இவ ஆழ்வாருக்கு என்ன வள்ளல் தன்மைனா, இவர் ரொம்ப எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மேகம், நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு மேகம். இப்படி ஒரு மேகம் உண்டா? மேகம் இருக்கு, அது ஒரே இடத்துல நிலைத்து நிற்குமான்னு நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் தானே பெய்யும், நிலைத்து எப்பொழுதும் மழை பெய்ந்து கொண்டே இருக்கும்னு ஒரு மேகம் உண்டா? கிடையாது. ஆனா இவர் அதற்கு வேறுபட்டு மாறுபாடான ஒரு மேகத்தை போல இருக்கிறாராம். மறுவார் புயற்கை கலிகன்னி, அப்ப எங்கும் நகராமல் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு மேகத்தை போல, அப்படி ஒரு அந்த வள்ளல் தன்மையோடு கூடியிருப்பவரா இந்த திருமங்கையாழ்வார். கலிகன்னி அப்படி என்ன கொடுத்தார் இவர்னா, பாசுரங்களை கொடுத்தாரே, தனித்து
இவர் மட்டுமே 47 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். மொத்தமா அத்தனை திவ்யதேசங்களுடைய கணக்கு மங்களாசாசனம் பார்த்தா 86 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அப்போ 108 திவ்யதேசங்கள்ல கிட்டத்தட்ட பாதி இவர் மட்டுமே மங்களாசாசனம். அது இல்லாம பல க்ஷேத்திரங்கள் 86 திவ்யதேசங்கள் சென்று சென்று பல்லாண்டு பாடி பாரதம் ஹாசேது ஹிமாச்சலம், எங்கேயோ இமயமலைச்சாரல் ஆரம்பித்து கீழே சேதுக்கரை, திருப்புல்லானி, திருமாலிரம் சோலைன்னு அத்தனை திவ்யதேசங்களையும் பாடி அங்கங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பாசுரங்களை வழங்கி கவலைப்பட வேண்டாம், உஜ்ஜீவனத்துக்கு வழி உண்டு வழி உண்டுன்னு தெரிவித்தார்னா கொடை வள்ளல் தானே. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மையோடு இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் ஒலி வல்லார். அவருடைய அழகான இந்த பாசுரங்கள் ஒலி மிக்கது. கேட்கவே அந்த இசை ரொம்ப ஆனந்தமா இருக்குமா, மனதை மயக்குமா. அப்படிப்பட்ட இசையோடு இருக்கக்கூடிய பாசுரங்களை வல்லவர்கள், நன்கு பாட வல்லவர்கள், இல்லைன்னா அந்த அர்த்தத்தை மனசிலே கொண்டிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பினும் இரு மாநிலத்துக்கு அரசாகி, இந்த லோகம் மேல தேவலோகங்கள், சொர்க்கலோகம், சந்திரலோகம், இந்திரலோகம் எல்லா லோகங்களுக்கும் இவர்கள் அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரே. அப்ப இந்த உலகத்து சுகங்களையும் பெறுவார்கள், மேலுலக சுகங்களையும் பெற்று இறுதியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்றால் நித்திய சூரிகள் எல்லாம் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்று இவர்களுடைய திருவடிகள். இங்கிருந்த முக்தர்களாக போகும் பொழுது நித்திய சூரிகள் எல்லாம் வந்து வணங்கி திருவடியில ஸ்ரீபா தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வார்களாம். அப்படிப்பட்ட பேரு இவர்களுக்கு கிட்டும் என்று தெரிவிக்கிறார். அப்படியா இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடினா அரசாக முடியுமான்னா, இப்ப எல்லோரும் எப்படி அரசர்களா ஆக முடியும்னு கேட்டால், ஏதோ வெறும ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அரசு என்று அந்த அரச போகம் ராஜபோகம்னு மட்டும் இல்லை. அந்த ராஜாக்களுக்கு என்ன ஆனந்தம் உண்டோ அந்த ஆனந்தம் ஏற்படும்னு கொள்ளணும். உண்மையாவே போய் அந்தந்த ராஜ்யத்துல ஏறி அமர்ந்து ஆளுவோமான்னா, வியாக்கியானத்துல அதையும் சொல்லுகிறார். அந்தந்த அலங்காரங்களே நமக்கு வரும், சத்திர சாமராதி உபச்சாரங்களோடு பெரிய அரசர்களாக ஆகிவிடுவோம் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதெல்லாம் இப்ப நமக்கு நடந்தாலும் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசு தானேன்னு பெருமானுடைய திருவடிகளைத்தான் நம்ம கிரீட்டமா சூடிக்கொள்ளணுமே தவிர மற்ற எதில் நமக்கு விருப்பமே இருக்க போறது இல்ல. சிறந்த பக்தர்களுக்கு எதுலையுமே நாட்டம் இருக்காதே. அப்ப இவர்கள்லாம் அரசர்களாக ஆவார்கள்னு ஆழ்வார் பாசுரத்துல பயனை தெரிவிக்கிறாரே என்றால், அப்ப அரசர்களுக்கு ஆனந்தம் அதிகமா? இத்தனை செல்வம், ராஜ்யம், ஐஸ்வர்யம் இருக்குன்னா என்ன ஆனந்தம் அவர்களுக்கு இருக்கும்? அந்த ஆனந்தம் இவர்களுக்கு பெருமானாலேயே கெட்டிவிடும். எம்பெருமான அனுபவிக்க அனுபவிக்க அதுக்கு சமமா மத்தொன்னு இல்லாததுனாலே உயர்ந்த ஆனந்தம் ஏற்படுவதனாலே மற்ற அத்தனை ஆனந்தமும் இவர்களுக்கு கிட்டினதாகவே ஆகும். இறுதியிலே ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று ஒரு கோவையாக நித்திய சூரிகளோடு சேர்ந்து அனுபவிப்பார்கள் என்று இந்த பாசுரத்துக்கு பலனை திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி ஆச்சரியமா 50 பாசுரங்களுக்கு கழித்து அடுத்த 10 பாசுரங்கள்ல சிறந்த ஆனந்தத்தோடு அருளி செய்யக்கூடிய 10 பாசுரங்களை இன்று நாம் அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு பெற்றோம். இப்படிப்பட்ட வாய்ப்பை அருளின திருமங்கையாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். மேலும் இந்த வாய்ப்பை அருளிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்திருக்கக்கூடிய யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.